यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ஸ்ரீமத் பாகவதத்துல குந்தி ஸ்துதி, குந்தி எப்படி கண்ணபிரான சாட்சாத்கரிச்சாள், ஏன்னா ஈஸ்வரன் பிரகிருதேகே பரம் அப்படின்னு சொன்னதுனால தகைய பரமபுருஷனை வணங்குறேன், ஆதி புருஷனை வணங்குறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னதுனால ஈஸ்வரனாகவே கண்ணபிரான பாவிச்சு அவள் பண்ண அந்த ஸ்தோத்திரமானது கடைசியா முடியறச்சே அந்த கோபிகையினுடைய பாவத்தை நினைச்சு, யசோதையினுடைய பாக்கியத்தை நினைச்சு, எனக்கு ஸ்நேகம் பாசம் இதெல்லாம் விட்டு போயிடணும், எனக்கு இனிமே இந்த தேக பந்துக்கள் இடத்துல அப்படின்னு சொல்ல வந்த குந்தியின் இடத்துல கூட ஸ்நேக பாசம் இமாம் சிந்தி அப்படின்னு சொன்ன குந்தியின் இடத்துல அந்த ஸ்நேக பாசத்தை எப்படி திடப்படுத்தினான் அப்படிங்கிறத பார்த்தோம். தன்னுடைய மந்தகாசத்தினாலேயே அதை திடப்படுத்தினான் அப்படிங்கறத அனுபவிச்சோம். அதே கண்ணபிரான் இப்ப தியானத்துல போய் உட்காண்டார். தியானத்துல போய் உட்கார்றச்சே யுதிஷ்டிரர் வந்து இந்த பிரபஞ்சமே ஒன்னதான தியானம் பண்றது, நீ யார உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் என்னுடைய பக்தர்களை நான் தியானம் பண்ணுவேனே அப்படிங்கிறார் கண்ணபிரான். அதுல எந்த பக்தரை நீ இப்ப தியானம் பண்ணேன்னா பீஷ்மர். ஆனா பீஷ்மர் சரதல்பத்துல அம்புகளால துளைக்கப்பட்டு அந்த அம்பையே படுக்கையாக்கி அங்க படுத்துட்டு இருக்கார் சரதல்பத்துல, குருக்ஷேத்திரத்துல. அந்த பீஷ்மரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கண்ணபிரானுக்கு. அதனால உடனே புறப்பட்டு போய் பீஷ்மரை பார்த்துடணும். பகவானுடைய மம பிராணாகி பாண்டவாக அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானுடைய பஞ்ச பிராணனா இருக்கக்கூடிய பஞ்ச பாண்டவர்கள் புறப்பட்டு கண்ணபிரானோட கூட சேர்ந்து குருக்ஷேத்திரம் வரார்கள். குருக்ஷேத்திரத்துல அங்க பீஷ்மர் சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கறச்சே யாரோ வந்து தன்னை சேவிக்கிறா அப்படின்னு தெரியறது. யாரோ சேவிக்கிறா, அப்படியே ரத்தம் எல்லாம் சொட்ட அங்க படுத்துட்டு இருக்கக்கூடிய பீஷ்மர் அது எப்படிதான் இருந்திருப்பாரோ. 18 நாள் யுத்தம், 10வது நாள் அடிச்சு தொலைச்சாச்சு பீஷ்மரை. அப்படி 10வது நாள் யுத்தத்திலேந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு எத்தனை நாட்கள் ஆயிருக்கும்? 18, இன்னும் 8 நாட்கள் கூட ஆயிருக்கும். அதுக்கப்புறம் யுதிஷ்டிரருடைய பட்டாபிஷேகம் ஆகி பிறகு கண்ணபிரான் வந்து பாக்குறார் அப்படின்னா எத்தனை நாட்கள் அப்படியே அந்த அம்பு படுக்கையில கடந்திருப்பார் அப்படின்னா ஸ்வச்சந்த மிருத்யு, அதாவது இச்சை மரணம் அப்படின்னு சொல்லுவார்கள் தமிழ்ல. அவர் எப்போ தனக்கு மிருத்யு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்பதான் வரும், இல்லைன்னா அது வரைக்கும் வராது. அதனால வலி வேதனைங்கிறது இருக்கு இல்லையா, மிருத்யு வேணா எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கலாம், அதுக்காக வலி வேதனை இருக்காதுன்னு இல்லையே. அத்தகைய வலியோட அத்தகைய வேதனையோட கூட இன்னமும் அப்படியாவது என்னத்துக்கு கையில பிடிச்சுட்டு இருக்கணும். கொஞ்சம் வலி வந்தாலே இந்த பெரியவர்கள்லாம் நம்ம சில பேர்களை பார்ப்போம், அவர்கள்லாம் சொல்லுவா இல்லையா, ரொம்ப அப்படி வலி வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறச்சு இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பேசாம எடுத்துன்ற மாட்டானா அப்படின்னு கூட சில பேர்கள் சொல்லுவா. அப்படி இருக்கு. அது எத்தகைய பானம், அது பார்த்தனுடைய பானம், அர்ஜுனனுடைய பானம் எவ்வளவு கூர்மை, எவ்வளவு ஷார்ப்பு, எப்படி இருந்திருக்கும் அந்த பானங்கள். அந்த ஒவ்வொரு பானங்களும் தன்னை குத்தி தகர்த்து எரிஞ்சு அந்த பார்த்தனுடைய பானத்தை தாங்கிண்டு அப்படி ரத்தம் சொட்ட சரதல்பத்துல படுத்துக்க முடியும்னா அது பீஷ்மரால மட்டும்தான். வேற அதுவும் முற்றும் கடந்து இந்த சரீரம் வேறு, ஆத்மா வேறு, இந்த வரக்கூடிய உபாதை, இந்த வரக்கூடிய இந்த கஷ்டங்கள்ல சரீரத்துக்கு
எனக்கு என்ன அப்படின்னு இருக்க முடியும்னா அத்தகைய தபஸ் அதுக்கு இருக்கணும். அது பீஷ்மர் இடத்துல இருக்கிறதுனால அப்படியே கிடக்கிறார். சரி உயிரை விட்டுடலாமே, இப்பதான் எல்லாம் தான் ஆயிடுத்து, தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகமும் ஆயிடுத்துன்னு கேள்விப்பட்டாச்சு. இன்னமும் உயிரை கையில எதுக்கு பிடிச்சுன்னு இருக்கணும் இத்தகைய வேதனையிலையும் அப்படின்னு பார்த்தா கண்ணபிரான பார்க்கணும். கிளம்பிடலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இங்க கண்ணன் இருக்க, அதுவும் அஸ்தினாபுரம் குருக்ஷேத்திரத்தினுடைய சமீபத்துல இருக்கு. குருக்ஷேத்திரம்ங்கிறது இப்ப ஹரியானால இருக்கு. ஹரியானா இல்லையா, அதே இடம் தான். இப்ப ஹரியானான்னா அப்ப வேற எங்கேயோ இருந்ததுன்னு இல்ல, ஹரியானால இருக்கு இல்லையா, அதே குருக்ஷேத்திரம் தான். அங்கேருந்து ஹஸ்தினாபுரம், அதாவது இந்திரபிரஸ்தம் ஹஸ்தினாபுரம்னா இந்த டெல்லி கிட்டக்க இருக்கு. அது ரொம்ப சமீபம் தான். அங்கதானே இருக்கு. இங்க சமீபத்துல எங்கேயோ குர்ஜர தேசத்துல, அதாவது குஜராத்ல துவாரகையில கண்ணபிரான் இருக்கான்னா சரி பாத்துட்டு கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு சாத்தியம் இல்ல. ஆனாலும் சாத்தியம், அவன் நினைச்சா எதிரில பிரத்யட்சம் ஆயிட மாட்டானா என்ன. இருந்தாலும் இப்ப சமீபத்துல இங்க பக்கத்துல இருக்கான், கூப்பிடு தூரத்துல பகவான் இருக்கான். அப்படி இருக்க அந்த கண்ணனை பார்க்காம கிளம்பிடுறதா அப்படின்னு உயிரை கையிலேயே பிடிச்சு சரி தூது அனுப்பலாமே யாரையாவது. ஏன்னா அவருக்கு என்ன ஆட்களா இல்ல, பீஷ்மரை கூடவே இருந்து அங்க கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு 4-5 பேர் இருக்கா. ஒருவேளை அவருக்கு ஏதாவது வேணும்னா அவர் எதையுமே கேட்கல, எனக்கு ஒரு தீர்த்தம் கொடு, இல்ல எனக்கு இதை செய், எனக்கு ஒரு மருந்தெல்லாம் போட்டு விடு, ரொம்ப வலியா இருக்கு ஏதாவது செய், அதெல்லாம் ஒண்ணுமே அவர் கேட்கல. எந்த வைத்தியமும் பண்ணிக்கல, அவர் பாட்டு அப்படியே கிடக்குறார். இருந்தாலும் அங்க சில பேர்கள் காவலர்கள் பீஷ்மரை சுத்தி இருக்கா. அவ யாரையாவது ஒருத்தர் தூது அனுப்பலாமே. இல்ல யாராவது அப்படி போயிட்டு வந்தா, யாருடாப்பா அங்க இருக்கு, அஸ்தினாபுரமா போறேன், போய் அங்க சித்த கண்ணன் இருக்கான், அவன் கிட்டக்க போய் சொல்ல, இங்க பீஷ்மர் சாக கிடக்குறேன், ஒரு தடவை வந்து பாத்துடுன்னு சொல்ல அப்படின்னு யாரையாவது தூதாவது அனுப்பலாம்ல. அனுப்பல. என்ன கண்ணபிரானுக்கு இஷ்டம்னா அவனே வந்து நம்மள பாப்பான், நம்ம என்ன தூது அனுப்புறது, அது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் எவ்வளவோ வேலை இருக்கும் இல்லையா கண்ணனுக்கு. என்ன பாக்குறது தானா வேலை, நான் யாரு ஒரு அல்பம் விழுந்து கிடக்க, என்ன பாக்குறது தானா கண்ணபிரானுக்கு வேலை. அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்கு. அதுவும் ராஜசூயம் எல்லாம் பண்ண யுதிஷ்டிரன் எல்லாத்தையும் இழந்து பிறகு அதை மறுபடியும் சம்பாதிச்சு பட்டாபிஷேகம் பண்ணி அந்த யுதிஷ்டிரனுக்கு கூட உட்காந்து எப்படி எல்லாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்படி இருக்கிற கண்ணபிரானுக்கு ராஜரீகமா எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், வேலைகள் இருக்கும். அதனால நம்ம போய் அவரை தொந்தரவு படுத்துறதா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் கண்ணபிரானுக்கும் அப்படி இல்லையே. அங்க இருந்து அவனுடைய ஹிருதயமும் பீஷ்மரை நோக்கி வருது. அதனால பஞ்ச பாண்டவர்களை அழைச்சுண்டே வந்துட்டார். வந்து அங்க பீஷ்மர் எதிரில யாரும் சேவிக்கிறான். சேவிக்கரிச்சே இப்படி கண்ணை திறந்து அம்பு படுக்கையில இருக்கிறதுனால யாருன்னு எதிரில இருக்கிறத சரியா பார்க்க கூட முடியல அவரால. ரொம்ப தளர்ந்துட்டார், ரொம்ப தளர்ச்சி அடைஞ்சுட்டார். இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பேர் சொல்றா, அபிவாத்தியம் சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. வந்து பேர் சொல்றா, யுதிஷ்டிர வர்மா நாம அஸ்மி, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா பீம வர்மா நாம அஸ்மி அப்படின்னு ஒவ்வொருத்தரா வந்து பேர் சொல்லணும். இந்த மாதிரி வந்து பேரை சொல்றா. பேரை சொல்றச்சே ஒவ்வொருத்தருக்கும் ஆயுஷ்மான் பவா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். பண்ணிட்டு இருக்கறச்சே கடைசியா ஒரு குரல் கேட்கறது என்னன்னா, கிருஷ்ணனும் வந்து சேவிக்கிறான். கிருஷ்ணனும் வந்து சேவிச்சு கிருஷ்ணவர்மா நாமாஸ்மின்னு அவனும் வந்து அபிவாத்தியம் பண்றான். அபிவாத்தியம் பண்ண உடனே அப்படியே கண்ணுல பொலன்னு கண்ணீர் வந்துடுத்து. எந்த கிருஷ்ணனை பார்க்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோமோ அவன் சமயத்துக்கு எதிரில வந்து நின்னுட்டானே அப்படிங்கிற ஒரு அவ்வளவு பிரியமா என் மேல, இல்ல என்ன போய் ஒரு பொருட்டா மதிச்சு இப்படி இவ்வளவு தூரம் வந்தானே அப்படிங்கிற ஒரு ஆசையில, கண்ணன் மேல இருக்கக்கூடிய அந்த பிரேமையில கண்ணுல அப்படியே கண்ணீர் வர. இருந்தாலும் உடனே அழ ஆரம்பிச்சா எல்லாரும் வந்து ஏன் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருவா. கண்ணனை நினைச்சு அழற அப்படின்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம மனசுல வரக்கூடிய அந்த பாவம் அதை ஒழிச்சு வச்சுக்கணும். அப்படி எல்லார்ட்டையும் பட்டுன்னு எடுத்து காமிச்சிடக்கூடாது இல்லையா. அதனால யார்கிட்டையும் அவர் சொல்ல விருப்பப்படல. இருந்தாலும் வரக்கூடிய கண்ணீர் அப்படியே அடக்கிண்டு கிருஷ்ணனுடைய முகத்தை இப்படி கண்ணை திறந்து பார்த்தா எதிரில அப்படியே அந்த மயில் பீலிய சூடிண்டு வைஜெயந்தி மாலை தொங்க அப்படி வந்து கிருஷ்ணன் நிக்கிற அந்த அழகு அத பார்த்துட்டார். பார்த்த உடனே சமயத்துக்கு வந்துட்டானே அப்படின்னு நினைச்ச பிறகு கிருஷ்ணன் வந்து கை கூப்பிச்சு பீஷ்மரிடத்துல கேட்கிறான், இனிமே ராஜ்ய பரிபாலனம் பண்ண போறார் இல்லையா யுதிஷ்டிரர், அதுவும் பாரத தேசம் மொத்தத்துக்கும் சக்கரவர்த்தி ஆயிருக்கார். அவருக்கு நிறைய தர்மங்கள் சொல்லணும், நீங்கள் ஏராளமான தர்மங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும் ரொம்ப விஸ்தாரமா தர்மத்தை சொல்றேன்னு ஆரம்பிக்கிறார் இங்க பீஷ்மர். முதல்ல யுதிஷ்டிரரை பாக்குறார். யுதிஷ்டிரருக்கு நான் தர்மம் சொல்லணுமா, தர்மபுத்திரனுக்கு நான் தர்மம் சொல்லணுமா அப்படின்னு பாக்குறார் பீஷ்மர். கேட்கறது யாரு, கண்ணபிரான் பகவான்.
பகவான் சாட்சாத் தர்ம தேவதையா தர்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய தர்மபுத்திரருக்கு பீஷ்மரே நீங்கள் தர்மத்தை சொல்லி கொடுங்கள் அப்படின்னு சொன்னா, அப்ப எத்தகைய தர்மத்துல பீஷ்மர் இருந்திருப்பார் அப்படின்னு இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப அத்தகைய தர்மத்துல பீஷ்மர் இருந்ததுனாலதானே இப்ப கண்ணபிரான் நீங்கள் தர்மம் சொல்லணும் தர்மபுத்திரனுக்குங்கிறார். அதை பார்த்ததும் முதல்ல யுதிஷ்டிரரை பார்த்ததும் கண்ணுல கண்ணீர் வந்துடுத்து பீஷ்மருக்கு. வாய விட்டே அழறார். யுதிஷ்டிரா அப்படிங்கிறார். ஏன் தாத்தா என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு எமோஷன், ஏன் இவ்வளவு தாபப்படுறேன், என்ன ஆச்சு, முடியலையா, உடம்புக்கு முடியலையா? உடம்பு என்னப்பா, உடம்பு சரீரம் அது என்ன, அது போகும், அது பத்தி பிரச்சனை இல்ல, ஒன்ன நினைச்சு அழற. என்ன நினைச்சு அழுவேளா? எல்லாம் தான் முடிஞ்சுடுத்தே தாச்சா, என்ன இன்னும் பாக்கி இருக்கு தாத்தா, ராஜ்யம் தான் கிடைச்சிடுத்து, நான் ஏறி பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ஏறி உக்காண்டாச்சு, இனிமே என்ன இருக்கு? அதனால என்ன நினைச்சு இந்த சமயத்துல அழுவானேன்னா பழசெல்லாம் ஞாபகம் வருதுப்பா. பீஷ்மர் சொல்றார், பழசெல்லாம் ஞாபகம் வருது. எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் உன் வாழ்க்கையில, உன் வாழ்க்கைய நான் நினைச்சு பாக்குறேன், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராட்டம். அஹோ கஷ்டம் அஹோ நியாயம் யத்யோயம் தர்மநந்தனாய ஜீவிதும் நார்ஹர்த்த கிளிஷ்டம் விப்ரதர்ம ச்யுதா ஸ்ரயஹ. அஹோ கஷ்டம் அஹோ நியாயம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அநியாயம் நடந்தது உன்னுடைய வாழ்க்கையில. உனக்கு என்ன, எதுக்கு குறைச்சல்? உனக்கு என்ன, ஏதாவது பராக்கிரமத்துக்கு குறைச்சலா, பிரபாவத்துக்கு குறைச்சலா? மலமலையான சகோதரர்கள், அதுவும் ஒன்ன ஆசிரியிச்சு உன்னுடைய சகோதரர்கள் இருக்கா, அவன் கிடக்கா என் அண்ணன், அவனுக்கு ஏன் அணிபடிஞ்சு கிடக்கணும்னு எல்லாம் இல்லாம அண்ணாதான் தெய்வம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சகோதரர்கள் உனக்கு. பலத்துலன்னு பார்த்தா பீமசேனன் அவ்வளவு பலத்துல சிரேஷ்டமானவன், என்னுடைய அண்ணா வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாதுன்னு உனக்கு கட்டுப்பட்டு கிடக்கான். பராக்கிரமம்னு பார்த்தா அர்ஜுனனுக்கு நிகரானவன் இல்ல, அந்த அர்ஜுனன் என் யுதிஷ்டிரர் அண்ணா என்ன சொல்றாரோ அதுக்குதான் கட்டுப்பட்டேன்னு கிடக்கான். உனக்கு ரெண்டு கையாக, வலக்கையாகவும் இடக்கையாகவும் உனக்கு நகுல சகதேவர்கள் நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி உனக்கு எல்லாம் செய்யும்படியாக இருக்கார்கள். இப்படி பலத்துக்கோ பராக்கிரமத்துக்கோ எதுக்கும் குறைச்சலான உனக்கு ஏதோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அவன் கஷ்டப்பட்டான்னா அது வேற. நீயும் சர்வஸ்வாமியா இருக்க வேண்டியவன் தானே, குடும்பத்துக்கு மூத்த பிள்ளை நீ. மூத்த பிள்ளைக்கு இன்னும் இருக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு இருக்கு, அதுவும் பலம், பராக்கிரமம், தேஜஸ், உனக்கு அந்த ஆளுமை இதெல்லாம் இருந்த போதிலும் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிய. அதுதான் எனக்கு மனசு தாங்கல உன்னை பார்த்தா. இவ்வளவு கஷ்டம் உனக்கு ஏன் வந்தது? அதுவும் முக்கியம் என்ன, அச்சுத ஆசிரய, நீ அச்சுதன் ஆசிரியிருக்க, அதுதான் இங்க விசேஷம். எனக்கு கஷ்டம் வந்தது, ஏதோ பரிகாரத்துக்கு போனேன், இந்த பரிகாரம் பண்ண இந்த கஷ்டம் தீரும் அப்படிலாம் நீ ஒண்ணு கிளம்பி போனதாக எனக்கு தெரியல என்னைக்குமே. என்ன நடந்தா பாத்துக்கலாம், கஷ்டம் வருது சரி பாத்துக்கலாம், கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு சுலபமா கொண்டு போயிட்டிய உன் வாழ்க்கைய. கத்துக்கணும்பா, உன்கிட்ட இருந்து கத்துக்கணும். ஏதோ ஒரு பிரம்மச்சரியத்துல நான் ஏதோ இத்தனை நாட்கள் இருந்துட்டேன், அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. கிரகஸ்தனா இருந்து, அதுவும் இத்தனை ஸ்திரீகளை கிரகத்துல வச்சுண்டு, இத்தனை குழந்தைகள், ஏராளமான குழந்தைகளை வச்சுண்டு ஒரு ராஜ்யத்தையே பரிபாலனம் பண்ணி அல்ல பிரஜைகளை காப்பாத்தி, அதுல இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம், தௌமியாதி ரிஷிகள் எல்லாம் காப்பாத்தி கொண்டு போன உனக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுத்து அப்படின்னு உட்கார வேண்டி இருக்கு. அது எதையும் இல்லாம எல்லாம் கிருஷ்ணன் பாத்துக்கிறான், எனக்கு என்ன அப்படின்னு கூட இருக்க முடியுமான்னா அது நீதான், உன்னாலதான் அப்படி இருக்க முடியும். அதனாலதான் அச்சுதன் உன் கூட இருக்கான். இல்லன்னா என்ன, யுத்தம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, கிளம்ப வேண்டிதானே அவன் துவாரகை, எத்தனை நாட்கள் ஆச்சு அவன் குடும்பத்தை பார்த்து கிளம்பி இருக்கணும்ல இந்நேரம் அவன் துவாரகைக்கு. இருந்தாலும் உன் கூடவே இருக்கான்னா அதுக்கு என்ன காரணம்? உன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த தர்மம், எத்திர கிருஷ்ண தத்தோஜயா அப்படின்னு சொல்லும்படி, எங்க தர்மம் இருக்கும் அங்க கிருஷ்ணன் இருப்பான். உன்னிடத்துல தர்மம் இருக்கிறதுனாலதான் உன் கூடவே இருந்திருக்கான். அத்தகைய கிருஷ்ணனை ஆசிரியிச்சு நீ முதல்ல நீ கிருஷ்ணனை பாக்கறச்சு நீ என்ன நினைச்சிருப்ப? என்ன இதெல்லாம் பீஷ்மர் சொல்றார். முதல்ல கிருஷ்ணனை பாக்கறச்சு நீ என்ன நினைச்ச? என்னுடைய கசின் அப்படின்னு நினைச்சேன், என்னுடைய மாமா பையன். முதல்ல நீ எப்ப பார்த்த கிருஷ்ணன்? திரௌபதியினுடைய ஸ்வயம்பரத்துல பார்த்திருப்ப இல்லையா? அந்த திரௌபதி ஸ்வயம்பரத்துல கிருஷ்ணனை பார்த்த உடனே நீ நினைச்சது என்னுடைய மாமா பையன், என்னுடைய கசின். கிருஷ்ணன்னா யாரு? என்னுடைய கசின், வசுதேவ மாமாவனுடைய புத்திரன்.
எனக்கு அம்மாவனுடைய மருமான். எனக்கு கிருஷ்ணன் யாரு? எனக்கு அவன் மாமா பையங்கிறதுனால அவன் என்னுடைய கசன் அப்படின்னு நீ நினைச்சிருப்ப முதல்ல. எம்மன்யசே மாதுலேயம் பிரியம் மித்ரம் சுஹிருத்தமம் அகரோஹோ சச்சிவம் தூதம் சௌஹிருதாதத சாரதிம் எம்மன்யசே மாதுலேயம். மாதுலேயம்னா மாமா பிள்ளை. என் மாமா பிள்ளை கசுன்னு நீ முதல்ல கிருஷ்ணனை பார்த்ததும் அததான் நினைச்சிருப்ப. அது வாஸ்தவம் தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கொஞ்சம் அப்படியே படிப்படியா பகவான பார்க்க படிப்படியா ஏறும்பா. இது படிப்படியா இறங்கித்துப்பா ஓ விஷயத்துல. ஏன்னா கசுன்னு இருந்தா கூட ஒரு மரியாதை இருக்குமோ என்னவோ. என்ன இருந்தாலும் என் மாமா பையன், என்ன இருந்தாலும் அவன் என்னுடைய பந்து, அவன் நான் ஏதாவது இப்படி பண்ணா என்ன நினைச்சு பண்ணும் அப்படிங்கிற ஒரு மரியாதை இருக்கும். அது கடைசியில என்ன ஆச்சு? பிரியமாக மாறித்து. கண்ணனுக்கு ஓ மேல பிரியம், உனக்கு கண்ணன் மேல பிரியம் அப்படின்னு இந்த பிரியமாக அது மாறித்து. பிரியம் மித்ரம். பிரியம்க்கு அடுத்த ஸ்டேஜ் மித்ரம். எனக்கு கண்ணன் மேல பிரியம், கண்ணனுக்கு என் மேல பிரியம். அது ஒரு கட்டம். அடுத்தது என்னன்னா மித்ரம். மித்ரம்ங்கிற தோழமை, ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாச்சுன்னா ஒரு படி இறங்கியாச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஃப்ரெண்டுன்னா என்ன வேணா பேசலாம் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அப்படின்னு ஆயிடுது இல்லையா? தோழன்னா சகஜமா பேசலாம், சோசியலா பேசலாம், எப்படி வேணா பேசலாம் அப்படின்னு ஆயிடும். அதனால அந்த மித்ரன்கிற ஸ்தானத்துக்கு தன்னை இறக்கின்ட்டான். அவனை யாரு இறக்குறது? அவன் இறக்கின்றான். மித்ரம் சுஹிருத்தமம். அவ்வளவு சுலபமாக உன் குடும்பத்துல பழக ஆரம்பிச்சான். அதனால இனிமே கண்ணன்னா நமக்கு தோழன் அப்படின்னு ஆச்சுப்பா. அடுத்தது என்னன்னா ஆகரோஹோ சச்சிவம் தூதம். தூதனாக ஆயிட்டான். உனக்கு பாண்டவ தூதனாக ஆயிட்டான். ஃப்ரெண்டா இருந்தா கூட ஒரு கட்டம் இல்லைன்னா ஒரு கட்டம் சொல்லுவானோ என்னவோ, அட என்னடா நான் என்ன எவ்வளவுன்னு நானே பண்ணிட்டு இருப்பேன், எனக்கு என் குடும்பம் இல்லையா, என்னுடைய குழந்தை குட்டி இல்லையா, நான் போய் அதை பார்க்க வேண்டாமா, எனக்கு ஏன் உத்தியோகம் இல்லையா, உன் கஷ்டத்தை நீ பாத்துக்கோ போ, ஏதாவது கஷ்டம்னா உன் கூட உட்காந்து நானும் அழறேன், உனக்கு ஆறுதல் சொல்றேன், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கட்டம்னு இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டேஜுங்கிறது இருக்கு. ஆனா அதெல்லாம் கடந்து உனக்கு தூதனா அங்க போய் நிக்கிறான். அதுவும் தேகின்னு கெஞ்சி கேக்குறான். என்ன முதல்ல எனக்கு பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய சொத்தை கூடு, பித்ரு பைத்தாமகமான ராஜ்யத்துல அப்படியே பாதி பாண்டு மகாராஜனுக்கு சொந்தம், அதை கூடு. பாண்டு திக்விஜயத்துல சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் அவர்களுக்கு கூடு. ராஜசூய யாகத்துல தர்மபுத்திரர் சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் திரும்ப கூடு. இதெல்லாம் கண்ணபிரான் பேசின பொன்மொழிகள் மகாபாரதத்துல. அங்க போய் இந்த திருதராஷ்டிரன் சபையில அப்படி பேசறச்சு அங்க ஒன்னும் தேராதுன்னு தெரிஞ்ச பிறகு ஒரு 5 நகரம் கூடு, ஒரு 5 நகரம் கூட அவளை வாழ வைக்க ஒரு சிற்றரசனா இருந்துட்டு போட்டோம். ஏன்னா ஒரு சின்ன ஊருக்கு ஒரு சின்ன ராஜா அப்படின்னு இருந்துட்டு போட்டோம். அதெல்லாம் முடியாது. 5 கிராமம் கூடு, கிராமாவா ஒரு 5 கிராமம் கூடு. அது கூட கொடுக்க முடியாத ஒரு 5 வீடு கொடுப்பா, ஒரு 5 மாளிகை கொடு. மாளிகை கொடுத்தா நீயே ராஜ்யத்துல இரு, அந்த 5 மாளிகையில நான் என் பாண்டவாளை தங்க வைக்கிறேன். அதுவும் முடியாது. குண்டூசி குத்துற இடம் கூட கொடுக்க முடியாதுன்னுட்டான் துரியோதனர். அப்படியே இருக்குங்க பாரதத்துல ஸ்லோகம். குண்டூசி மொன குத்துற இடம் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு தேகின்னு அவ்வளவு கெஞ்சி கேட்கிறான். வைகுண்டபதி பாண்டவர்களுக்காக அங்க உட்காந்து இதையாவது கொடு, அதையாவது கொடுன்னு உனக்காக கெஞ்சி கேட்டு தூதம் சௌஹிருதாதத சாரதி. அது அடுத்தது இன்னும் சாரத்தியம் யாரு? டிரைவரா வந்திருக்கான் உனக்கு. சாரத்தியம் யாரு பண்ணுவா? அதுவும் அர்ஜுனனுக்கு, உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு சாரத்தியா வந்திருக்கு. சாரத்தின்னா அது என்ன? அது எல்லாராலையும் அப்படிலாம் பண்ணிட முடியாது. ஏதோ நம்ம நினைக்கிறோம் தவிர, ஏதோ பார்த்த சாரத்தியா அப்படி சௌலபியனா அப்படி நின்னுட்டான். எல்லாராலையும் எல்லாம் அப்படி சாரத்தியம் எல்லாம் பண்ண முடியாது. எனக்கு டிரைவர் ஆவான்னு ஒரு சாமான்யமா நம்மளுடைய அத்தை பிள்ளைகிட்டயோ மாமா பிள்ளைகிட்டயோ போய் கேட்டு பாருங்களேன். எனக்கு டிரைவரா இருக்கியா? ஒரு 10 நாளைக்கு, ஒரு 18 நாளைக்கு நான் ஒரு காரியமா போறேன், 18 நாள் நீ என்ன பண்ணணும்? எனக்கு டிரைவ் பண்ணணும். நான் எங்கெல்லாம் போறேனோ இங்க போ, அங்க போனா போகணும். எனக்கு டிரைவ் பண்ணணும்னா என்ன வேற ஆளை பாத்துக்கோன்பா, இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்குன்னுவா. ஆனா நீ அதையும் விட்டு கொடுத்து அவ்வளவு இறங்கின. பகவத்வம்ங்கிறது ஏறிண்டே போகணும், நாளுக்கு நாள் உன் விஷயத்துலங்கிறது இறங்கித்துப்பா. அந்த அளவுக்கு பகவான் இறங்கினான்னா அதுக்கு என்ன காரணம்? உன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த தர்ம நிஷ்டை, தர்மம், அப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பக்தி. அதுக்குதானே பகவான் இறங்கி தன்னை கொடுத்தான். அத்தகைய உனக்கு தர்மோபதேசம் எனக்கு பண்ண சொல்றான், என்ன பண்ண சொல்றான்.
அப்படின்னு இருந்தாலும் பண்ண சொன்னது கிருஷ்ணன், அதனால நான் ஆரம்பிக்க தான் போறேன் அப்படின்னு இவ்வளவு நேரம் அம்பு படுக்கையில வேதனை வேதனைன்னு படுத்துட்டு இருந்தவர் இப்ப உடனே பட்டுன்னு எழுந்து உக்காண்டாராம். அந்த அம்பையே அம்பு ஆசனமாக போட்டு உக்காண்டார். உக்காண்டு என்ன உபன்யாசம் பண்ணணும்னா அது எப்போ இப்படி தளர்ச்சி இருக்கட்டும், என்ன படுக்கையில இருக்கட்டும், உடனே பட்டுன்னு எழுந்து உட்காந்துட முடியும் பண்ணி பண்ணி பழக்கமா இருக்கிறவர்களுக்கு. இவரோ தர்மத்தை சொல்லி சொல்லி பழக்கமான பீஷ்மருக்கு அந்த தர்மத்தை சொல்றதுக்கு எனக்கு என்ன அப்படின்னு உடனே எழுந்து உட்காந்துட்டார். 500 அத்தியாயம் மகாபாரதத்துல, 500 அத்தியாயம் பாகவதத்துக்கு சமானமான பெருசு சாந்தி பருவா அனுசாசனிக்க பருவா. அது ரெண்டுமே, அது ரெண்டு 500 அத்தியாயம் எடுத்தாரே பார்க்கணும். தர்மம் விஸ்தாரமா எடுத்தார், தர்மத்தை உபதேசம் பண்ண. என்னென்ன தர்மங்கள் அப்படின்னு பார்த்தா, தான தர்மான், ராஜ தர்மான், மோக்ஷ தர்மான் விபாகஷः, ஸ்திரீ தர்மான், பாகவத தர்மான், சமாசவ்யாச யோகதः. இது 2 ஸ்லோகத்துல இதை முடிச்சுட்டார் பாகவதத்துல. ஆனா அங்கேயோ நமோ தர்மாய மகதே நம கிருஷ்ணாய வேதசேன்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல தர்மம் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே அந்த தர்மத்துக்கே ஒரு பிரணாமங்கள்னு ஆரம்பிச்சார். நமோ தர்மாய மகதே நம கிருஷ்ணாய வேதசே பிராமணேபியோ நமஸ்கிருத்ய தர்மான் வக்ஷ்யாமி சாஸ்வதான். இப்படிதான் ஆரம்பிக்கிறார். அந்த தர்மத்துக்கே ஒரு பிரணாமங்கள், நமோ தர்மாய நம கிருஷ்ணாய, கிருஷ்ணனுக்கு ஒரு பிரணாமங்கள் அப்படின்னு சொல்லி அங்க ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு அது சொல்லி மாடுமா தக்கிய தர்மங்கள் என்னென்ன தர்மம் பீஷ்மாச்சாரியால் சொன்னா நம்ம ஏற்கனவே பாரதத்துல பார்த்தோம். இருந்தாலும் என்னென்ன தர்மம் அவர் சொன்னார்னு சொல்றேன். பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைஷ்ய தர்மம், சதுர்த்த தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சந்நியாச தர்மம், ஸ்திரீ தர்மம், ஆபத்து தர்மம், பிராயஷ்சித்த தர்மம், வைஷ்ணவ தர்மம், மோட்ச தர்மம், வைஷ்ணவ தர்மம், பாகவத தர்மம், மோட்ச தர்மம். இவ்வளவு தர்ம விஷயங்களை அங்க கொட்டி தீர்த்திருக்கார். என்ன தர்மம் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னாலும் அந்த சாந்தி பரவாவை படிச்சுட்டா போறோம். அத்தனை தர்மங்களும் நமக்கு தெரிஞ்சிடும். அத்தனையும் அங்க அது என்சைக்ளோபீடியா மாதிரி அத்தனையும் அங்க ரெக்கார்ட் பண்ணியாச்சு. சுலபமா நமக்கு கிடைச்சிடுது. சுலபம்னு தான் சொல்லணும். அத்தனையும் நீ எது வேணும்னாலும் அப்படி போய் பாரதத்தை புரட்டினால இருக்குங்கிற அளவுக்கு அப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டாளே, அள்ளி கொடுத்துட்டாரே பீஷ்மர் நமக்கு அத்தகைய தர்மங்கள். இதெல்லாம் சொல்லி ஆனா கடைசியா சொல்றதுதான் ஒரு ஆச்சரியம். வைஷ்ணவ தர்மம், பாகவத தர்மம், மோட்ச தர்மம். அந்த வைஷ்ணவ தர்மத்தை ஆசிரியிச்சுதான் மோட்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காகவே அதை கொண்டு வந்து கடைசியா சேர்த்த ஒரு அழகு. அப்படி அத்தகைய தர்மங்கள் எல்லாம் உபதேசம் பண்ண பிறகு பீஷ்மஸ்தவராஜம் அப்படின்னு அது விஸ்தாரமா வருது மகாபாரதத்துல. அதனுடைய சுருக்கம் தான் பீஷ்மஸ்துதி. பீஷ்மஸ்துதி அப்படின்னு பாகவதத்துல வருது. இந்த பீஷ்மஸ்தவராஜம் நம்ம ரொம்ப விஸ்தாரமாவே அனுபவிச்சோம் மகாபாரத தொடர்ல. ஒவ்வொரு கிருஷ்ணன பரதத்துவம் அப்படின்னு எப்படி ஸ்தாபிக்கிறார் பீஷ்மர் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகமா பிரதி ஸ்லோகம் அனுபவிச்சிருப்போம். பீஷ்மஸ்தவராஜம் அதனுடைய சுருக்கமாக இங்க பீஷ்மஸ்துதி அப்படின்னு வருது. பகவானை நோக்கி ஸ்துதி பண்றார் பீஷ்மர். எப்படி ஸ்துதி பண்றார்? கண்ணனை நோக்கி ஒவ்வொரு ஸ்லோகங்களால தன்னுடைய ஸ்தோத்திரத்தை அர்ப்பணம் பண்றா. எப்படி குந்தி பண்ணாலோ அப்படி பண்ற. குந்தி ஏன் பண்ணாங்கிறது இப்ப புரியும் நமக்கு. குந்தியினுடைய மாமனார் இத்தகைய பீஷ்மர் இவ்வளவு ஸ்துதி பண்ணுவாராகில் அதை பார்த்து அங்க இருந்த குந்திக்கு பின்ன ஏன் வராது அத்தகைய பக்தி? கிருஷ்ண பக்தியை இன்னும் குந்தியினுடைய ஹிருதயத்துல திடப்படுத்தினதே பீஷ்மர் தான். அத்தகைய பீஷ்மர் ஸ்துதி பண்ணார்னா எப்படி இருக்கும்? அதனால பீஷ்மர் இங்க ஸ்துதிய ஆரம்பிக்கிறார் கண்ணனுக்கு. இதி மதிருபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகமுபகதே க்வசித் விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாஹः. ஈதி மதி முதல்ல ஆரம்பிக்கிறச்சேவே ஈதி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஈதி ஆகையாலே ஈதி மதி ரூபகல்பிதா வித்ருஷ்ணா, என்னுடைய எல்லா எண்ணங்களும் ஓஞ்ச பிறகு எல்லா தர்மத்தையும் வேற உபதேசம் பண்ணியாச்சு. எண்ணங்கள் எல்லாம் ஓஞ்சிடுத்துங்கிறார். என்னுடைய என்ன மனசுல தோன்றின எண்ணங்கள், சொல்ல வேண்டிய எண்ணங்கள் இனிமே சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்லப்பா. இனிமே கிருஷ்ணன் ஆசிரியிச்சு அப்படியே இருன்னு யுதிஷ்டிரர்கிட்ட சொல்லியாச்சு. சொல்லி அங்க முடிச்சாச்சு. முடிச்சவர் இப்படி கண்ணனை பார்த்து என்ன இந்த ஸ்துதியை ஆரம்பிக்கிறார். ஈதி மதி ரூபகல்பிதா வித்ருஷ்ணா, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒன்றிடுத்து. மதி அதி அப்பி
என்னுடைய அந்த எண்ணங்கள் என்ன எண்ணங்கள் இப்போ உனக்கு மனசுல வருது அப்படின்னா ஒரு எண்ணம் வரல, ஒன்னாவது எழல. அப்படியே யோசிச்சு நினைச்சு என்னென்னமோ யோசிப்போம், என்னென்னமோ நினைப்போம் அப்படின்னு இருக்க அதெல்லாம் அப்படியே ஓஞ்சிடுத்துட்டான். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய மனசுல ஏற்பட்ட அந்த சிந்தனைகள் அது எல்லாம் ஓஞ்சி அதெல்லாம் சமாப்தி ஆகி இப்ப கிருஷ்ணா உன்னை பாக்குறேன். அந்த வித்ருஷ்ணான்னா மனச அப்படியே அடக்கினவன் தான். ஏன்னா அந்த எண்ணங்களால மனசுல இப்போ அடங்கி போச்சு. இதுக்கு முன்னாடியும் என்னுடைய மனச அடக்கினவன் தான், புலன்கள் அடக்கினவன் தான் அப்படின்னு கண்ணபிரான் எதிர்ல சொல்லணும்னா எவ்வளவு தைரியம் இருக்கணும் அதுக்கு. ஏன்னா பெரிய பெரிய மகான்கள்லாம் கூட கண்ணபிரான் எதிர்ல நான் ஒரு அபராதி, எனக்கு க்ஷமாபணம் பண்ணு, எனக்கு ஒண்ணு தெரியாது, ஏதேதோ தப்பு பண்ணிருப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவார்கள். ஆனா இவர் தைரியமா கிருஷ்ணன் எதிர்ல அப்படி புலன்களை அடக்கினவன் இல்லையானா அப்படின்னு சொல்ல முடியும்னா பின்ன அவர் எத்தகையவனா பின்ன இருந்திருப்பார். அப்படி நம்மளால சொல்லிட முடியாது. கண்ணபிரான் எதிர்ல போய் அப்படி சொல்ல உன்னை பத்தி எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் எதிர்ல சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்ல. அவன் ஒரு பார்வை பார்த்தா போறோம், யாரு நீ புலன்கள் அடக்கின அப்படின்னு அவன் ஒரு பார்வை பார்த்தாலே போறோம். அதை தாங்கிட முடியுமா நம்மளால? அப்படி இருக்க அந்த கண்ணன் இடத்துல எதிர்ல, அதுவும் கண்ணனை எதிரிலேயே நிறுத்தி வச்சுண்டு, சாட்சாத்காரமா நிறுத்தி வச்சுண்டு, அர்ச்சாமூர்த்தியில கூட இல்ல, ஏதோ இந்த கோவில்ல போய் கண்ணா நான் இப்படி எல்லாம் இருந்தேன், இப்படி எல்லாம் செஞ்சேன், அது எங்க பெருமாள் எங்க நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற தைரியத்துல போய் அங்க போய் சொல்றது கூட வேற. எதிர்ல சாட்சாத்கரிச்சு கண்ணனை எதிர்ல நிறுத்தி வச்சுண்டு என்னுடைய புலன்களை நான் அடக்கினேன் அப்படின்னு அந்த அளவுக்கு தைரியமா பீஷ்மரால சொல்ல முடியறது. அது சொல்ல முடியறதுன்னா அதுக்கு காரணம் அவ்வளவு நம்பிக்கை அவருடைய கிருஷ்ண பக்தி மேல. அந்த புலன்களை நான் அடக்கினேன் அப்படிங்கிறத விட கண்ணா உன்னுடைய கிருத்தஜ்ஞத்தை உன்கிட்டக்க நான் பண்ண கைங்கரியத்தினால, உன்னுடைய காருண்யத்தினால நான் கிருத்தஜ்ஞனாக போய் அதனால என் புலன்கள் தானே அடங்கித்து அப்படின்னு அதை கிருஷ்ணனை மையமாக கொண்டு அதை ஆரம்பிக்கிறதுனாலயே தைரியமா சொல்றார். ஏன்னா கிருஷ்ணானுகிரகத்தினால புலன்கள் அடக்கினேன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன பயம், அதை சொல்றதுக்கு எனக்கு என்ன வெட்கம் அப்படின்னு உடனே ஆரம்பிக்கிறார். என்னுடைய அந்த திருஷ்ணைகள் எல்லாம் மனசெல்லாம் அப்படியே அடங்கி புலன்கள் எல்லாம் அடங்கி போச்சு, இப்ப எண்ணங்களும் அடங்கி போச்சு. இதிமதி ரூப கல்பிதாவி திருஷ்ணா. திருஷ்ணால இங்க வேற ஒரு அர்த்தம் இருக்கு, கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார சொல்றோம். அது போல இங்க திருஷ்ணாங்கிறது எனக்கு இப்ப தாகம் எல்லாம் அடங்கிட்டு, அதாவது எனக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள், புலன்கள், தாகங்கள் எல்லாம் இது அடையணுங்கிறது ஒரு தாகம். அந்த தாகங்கள்லாம் அடங்கி இப்போ ஒரு புது தாகம் கிளம்பி இருக்கு. புது தாகம், புது திருஷ்ணை ஒண்ணு கிளம்பி இருக்கான். அது என்ன புது தாகம் என்ன அப்படின்னா கிருஷ்ணனை அனுபவிக்கணுங்கிற திருஷ்ணை. கிருஷ்ணனை ஆசை தீர அனுபவிக்கணும், அந்த தாகத்துக்கு மட்டும் எல்லையே இல்லையேப்பா. அதுவும் இப்ப ஜாஸ்தி என்ன கிளம்பி இருக்கு இந்த சந்தர்ப்பத்துல. சரி போற அனுபவிச்சாச்சு, எவ்வளவு நாய் நாமா சொல்றதுன்னு கிளம்ப மாட்டேங்கிறார். ஏன்னா இந்த பீஷ்மஸ்தவராஜத்திலே பார்த்தோம், அடுத்த ஸ்லோகம்னு போயிட்டே இருக்கும், விடவே மாட்டேங்கிறார். கடைசியில அடக்கணும், எண்ணத்தை முடிச்சிடணும், அதோட இந்த தேகத்தை விட்டு இந்த ஜீவன் கிளம்பணுங்கிற சமயத்துல கூட உடனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஏதாவது ஒரு ஸ்லோகம் அங்க வரும். அது போல அந்த கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு சொல்லும்படி அந்த ஒரு கிருஷ்ணன் விஷயமான அந்த ஒரு தாகம் வந்துதான். அந்த ஒரு தாகம் வந்ததுனால உன்னை இன்னும் அனுபவிக்கணும் அப்படிங்கறதுனாலயே பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகமுபகதே க்வசித் விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாகः. அதனால உன் விஷயமான தாகம் வந்துட்டே இருக்கிறதுனால என்னுடைய இந்த கிருஷ்ணானுபவத்தை நான் இங்க உத்வேகப்படுத்துறேன். ரொம்ப ஆச்சரியமான வாழ்க்கை. பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி, அப்படியே அதை நிறைய ஆவிர்பவிக்கிறேன். கிருஷ்ணானுபவத்தை என் ஹிருதயத்திலேந்து கொண்டு வரேன். அதை கொண்டு அந்த சுகத்தினுடைய அந்த பரமானந்தத்தை நான் அனுபவிச்சு அதை அப்படியே உன்னுடைய திருவடியிலையும் அர்ப்பணிக்கிறேன். பிரகிருதி முபேயுஷி யத்பவ பிரவாகः, அது அப்படியே உன் திருவடியில அர்ப்பணிச்சேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படி கிருஷ்ணானுபவத்தை எந்த அனுபவத்தை இப்ப அனுபவிக்க போறார் அப்படின்னா உன்னுடைய இந்த கிருஷ்ண ரூபமே அழகு, இந்த வடிவழகே தனி எல்லாம். அதுவும் இவர் தபஸ்விங்கிறோம், நல்ல நித்திய பிரம்மச்சாரிங்கிறோம், நைஷ்டிக பிரம்மச்சாரி வேற. அப்படி இருக்கக்கூடிய பீஷ்மர்
அவர் பிரம்மச்சரியமே தபசா கொண்டவர். அவர் தியானத்துல உட்காந்து கண்களை மூடி அதுல பகவான சாட்சாத்கரிக்க வேண்டி இருக்க அவர் மனசு இப்ப எங்க போறது? பார்த்த சாரதி கிட்டக்க போறது. பார்த்த சாரதியாக குதிரையினுடைய கடிவாளத்தை கையில பிடிச்சிட்டு வந்தானே அந்த ரூபம் தியானத்துக்கு போறது. இது எங்க கண்ணை மூடிட்டு பண்றாரா தியானம்னா? கண்ணை மூடிட்டு பண்ணுவனா எவனாவது? கிருஷ்ணனே எதிரில வந்து நிக்கிறச்ச கிருஷ்ணனை பாக்குறார். பார்த்து இப்ப கிருஷ்ணன் பீதாம்பரத்தை எல்லாம் உடுத்திண்டு ராஜவேஷத்தோட வந்து நிக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய கண்ணனை பார்த்தாலும் அன்னைக்கு பார்த்த சாரதியா வந்திய, பார்த்தனுக்கு தேரோட்டின்னு வந்தியே அந்த கண்ணன் திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரலக குலாவிருதானநாப்ஜம் விஜய சகே ரதிரஸ்து மேனவத்யாகா. அந்த திரிபுவன கமனம் தமால வர்ணம் அப்படி கொண்ட சுவர்ண ரேக்குக்கு ஜொலிக்கக்கூடிய பார்த்தனுடைய ரதம். அந்த ரதம் ரெண்டு சேனைக்கு மத்தியில தகதகன்னு ஜொலிக்க அந்த ரதத்து மேல அர்ஜுன ரதி, அந்த ரதத்தினுடைய ரதி அர்ஜுனன் ஏறி மீசைய முறுக்கின்ற காண்டீபத்தை ஊனிண்டு நிக்க கண்ணபிரான் அர்ஜுனா வந்துட்டியா அப்படின்னு ஓடி வந்து கண்ணபிரான் சல்லுன்னு சொட்டு கொடுத்து அதுல ஏறி உக்காண்ட உடனே அந்த குதிரைகளுக்கு ரொம்ப குஷியா இருக்கான். ஏன்னா அந்த குதிரையினுடைய அந்த பாசம் இருக்கு இல்லையா, அந்த கயிறு, அந்த கயிறை எடுத்து குதிரைகள் அடிக்க மாட்டான். ஏன்னா அர்ஜுனனுடைய குதிரை, ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அப்படின்னு இந்த 4 வெள்ளை குதிரை ஸ்வேத வர்ணமா இருக்கக்கூடிய அந்த குதிரைகளுடைய அந்த பாசத்தை எடுத்து டக்குன்னு அப்படி ரதத்தை தட்டுவானாம். இப்படி ரதத்தை தட்டின உடனே குதிரைகளுக்கு தெரியும் கண்ணபிரான் வந்தாச்சுன்னு. கண்ணபிரான் வந்தாச்சுன்னு உடனே அந்த குதிரைகள் திரும்பி கண்ணபிரானுடைய முகத்தை பாக்குறது. கண்ணபிரான் முகத்தை திரிபுவன கமனம் தமால வர்ணம், தமால வர்ணம், தமாலம்னா ஒரு விருட்சம், அது நல்ல கருன்னு சியாமள வர்ணமா இருக்கும். அது போல அந்த தமால விருட்சம் போல ஒரு திருமேனி, நல்ல கருன்னு சியாமள வர்ணம். திரிபுவன கமனம் தமால வர்ணம் அப்படி அந்த குதிரைகள் திரும்பி பாக்கறச்சு தமால வர்ணனான கண்ணனை பார்த்த உடனே அதுகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தம் அப்படி இப்படி கத்திண்டு அந்த குதிரையினுடைய குரல்ல கத்திண்டு அது உடனே தன்னுடைய 2 காலை இப்படி தூக்குமா, இப்படி தூக்கி துள்ளி குதிக்குமா கண்ணபிரான் வந்த உடனே. அதுல அந்த பீதாம்பரத்தினுடைய அழக வர்ணிக்கிறார் பீஷ்மர். ரவிகர கௌரவ ராம்பரம் ததானே, ரவிகர கௌரவ ராம்பரம் ததானே. ரவின சூரியன், சூரியனுடைய கிரணங்கள், சூரியனுடைய கிரணங்கள் எப்படி அங்க பளிச்சுன்னு தகதகன்னு ஜொலிக்குமோ அந்த சூரிய கிரணங்களாலேயே பண்ணப்பட்ட பீதாம்பரமோ அப்படின்னு நினைக்கும்படியாக அந்த கண்ணபிரானுடைய பீதாம்பரம் அப்படி தகதகன்னு ஜொலிக்க ரவிகர கௌரவ ராம்பரம் ததானே. ஆம்பரம்னா பீதாம்பரம், அந்த சூரிய கிரணங்களாலே நெய்யப்பட்ட பீதாம்பரமோன்னு பிரமிப்படையும்படியான பீதாம்பரத்தை தன்னுடைய தோல்ல போட்டுண்டு அதை எடுத்து இடுப்புல ஒரு கட்டு கட்டி அது அப்படியே தகதகன்னு அந்த பீதாம்பரம் ஜொலிக்க அப்படி அந்த குதிரைகள் காலை இப்படி தூக்கிண்டு அப்படி அது துள்ளி குதிச்சு கிளம்பரிச்சு கீழே இருக்கக்கூடிய குருக்ஷேத்திர மண்ணு அப்படியே வாரி போய் கண்ணபிரானுடைய முகத்துல அந்த மண்ணுகள் போய் விழ இந்த கோக்களுடைய அந்த பாத தூளிகள்லாம் பட்டு மாடு மேய்க்கிற கண்ணன் அப்படி அந்த பாத தூளிகள் பட்டு அப்படியே மாடு மேய்ச்சிட்டு போனான்னு இருந்த போக இப்ப இங்க அஸ்வங்கள் குதிரைகள் அதுகளுடைய மண்ணு கிளம்புறது, புழுதி கிளம்புறது. அது போய் கண்ணபிரானுடைய முத்தான வேர்வை, முகம் பூரா முத்தான வேர்வை, அந்த வேர்வையில போய் அந்த மண்கள்லாம் அப்படியே போய் பதிஞ்சா அப்படியே கண்ணனுக்கு ஒரு ஹாரம் கட்டி போட்டது போல இருக்கு. அந்த முத்தான வேர்வையில அந்த மண் எல்லாம் போய் பட்டது. அப்படி அந்த பீதாம்பரம் பேர் அப்படி ஜொலிக்க அப்படி கண்ணபிரான் ரதத்தை தூக்கிட்டு இப்படி புறப்பட்டு அவன் கிளம்பி அவன் வர அழகு அப்படி அவன் வரைச்சு ஜிலுக்குன்னு ஓட்டுறானா ரதத்தை. அப்படி ஜிலுக்குன்னு ஓட்டுறச்சு அப்படி கண்ணபிரான் அப்படி குதிரைகள் வேற குதிச்சு போறது, துள்ளி போறது கண்ணபிரான் வந்து ஆனந்தத்துல. அப்படி அது துள்ளி போக ரத்தம் இப்படி ஆடுறது, மேலையும் கீழியும் அப்படி ரத்தம் ஆட அந்த ரத்தம் ஆடுறச்சு கண்ணபிரானுடைய திருமேனியும் இப்படி அந்த ரத்தத்துக்கு மேலையும் கிழியுமா குதிக்கிறது போல கண்ணபிரானுடைய
திருமேனியும் ஆட, அப்படி அவன் ஆடின்னு இருக்கரிச்சு அவனுடைய சுருளான கேசங்கள், தலையில நல்ல சுருட்டையான கேசங்கள், அந்த கேசங்கள் மேலையும் கீழியும் மேலையும் கீழியும் அந்த கேசங்கள் குதிக்கிறதாம். கண்ணபிரான் அப்படி குதிக்கரிச்சே, அதுதான் அலக்கங்கள்னா கேசம். அந்த கேசங்கள் அப்படி துள்ளி துள்ளி குதிச்சு குதிச்சு கண்ணபிரான் வர அழகு. அந்த கேசம் மேல போறதும் கண்ணபிரான் தோல்ல வருதும், மேல போறதும் தோல்ல வருதும், அந்த கேசங்கள் குதிக்கிறதே அவ்வளவு அழகா இருக்கே. விஜய சகே, இவ்வளவு சொன்னவர் பீஷ்மர். அர்ஜுன சகா அத மறக்கலாமா? பார்த்த சாரதிங்கிறார். விஜய சகே, விஜயன்னா அர்ஜுனன். கண்ணபிரானுக்கு அந்த நாமம் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னோம் இல்லையா நேற்றைய தினம் பிரவச்சனத்திலே சொன்னோமே. அத்தகைய விஜயனுடைய சக்கா, என் பேர அர்ஜுனன், என் பேர அர்ஜுனன், என் பேர அர்ஜுனனுடைய சக்கா அப்படி சொல்லணுமா? அதனால விஜய சகே ரதிரஸ்து மேனவத்யாகா, விஜய சகா என்னுடைய அர்ஜுனனுடைய சகா, என் பேரன் அர்ஜுனனுடைய சகா அப்படின்ன உடனே இங்க பாவம் எப்படி இருக்கு? அப்படி இவ்வளவு நேரம் ஏதோ கண்ணபிரான் குந்தி பண்றச்சேவோ ஸ்துதி பண்றச்சேவோ அப்படித்தானே இருந்தா. என்னமோ என்னத்த இப்படி சொல்லிட்டு இருக்க, ஈஸ்வரனுங்கிற அதுங்கிற இதுங்கிறன்னு அப்படி இருந்தவன் இவ்வளவு நேரம் தன் விஷயமாக வர்ணிச்சின் வந்தார் பீஷ்மர். பீதாம்பரம் இப்படி இருக்கு, அந்த மயில் பீலி இப்படி இருக்கு, அதுல சுருளான கேசங்கள் இப்படி இருக்கு, அது அப்படி ஆடுறது, குதிக்கிறான் கண்ணன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தவர் திடீர்னு விஜய சக்கேன்னு சொன்னாரோ இல்லையோ அப்படின்னு இப்படி கண்ண தலை இப்படி முகத்தை ஒசத்தி பாக்குறானாம் கண்ணன். ஏன்னா அர்ஜுனன் மேல அவ்வளவு பிரேம கண்ணபிரானுக்கு. விஜய சக்கான்னு சொல்லிட்டு அவ்வளவு பிடிக்கும். அதனால விஜய சகேன்னு சொன்னாரோ இல்லையோ அப்படி தலைய தூக்கி பீஷ்மரை பாக்குறான். விஜய சகே அப்படி பார்த்த உடனே அப்படி கண்ணபிரானுடைய கட்டாட்சம் அப்படி போய் பீஷ்மருடைய முகத்துல விழ, அத பார்த்ததும் தனக்கு இன்னும் அயராத பிரேம வருதான் கிருஷ்ணன் மேல. அதனால ரதிரஸ்து மேனவத்யாகா, ரத்தினா காதல். எத்தகைய உன்னை பார்த்த உடனே இத்தகைய காதல் வருதே, பிரேமை வருதே. அதெல்லாம் அந்த ரதிரஸ்து மேனவத்யா, அந்த காதல் எப்போதும் நீங்காம என் மனசுல இருக்கட்டும். மேனவத்யா அனவத்யா. ஏன்னா முதல்ல கிருஷ்ண விஷயமான திருஷ்ணை வருதுன்னு சொன்னாரு இல்லையா, அதுதான் இங்க ரதிஹி அப்படின்னு வருது. ரத்தினாலே அத்தகைய பிரேம, உன்னுடைய பார்வையினால அந்த பிரேம வருதே அப்படின்னு என்ன கண்ணபிரான தியானிக்கிறார். யுதி துரகரஜோ விதும்ர விஸ்வ கச்சலுலித ஸ்ரம வார்யலங்கிருதாஸ்யே மம நிஷித ஷரைர் விபித்யமான வசி விலசத் கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா. அடுத்த ஸ்லோகம் யோதி துரகரஜோ விதும்ர விஸ்வ, அப்படி அந்த குதிரைகளுடைய மண்ணுகள் புழுதி படிஞ்சவனாக, மேல பூரா புழுதி படிஞ்சவனாக, அப்படி அந்த வேர்வை அப்படி கொட்டுறது சொட்டுறது. குருக்ஷேத்திர பூமியில பட்ட பகல்ல அதுவும் அடிக்கிற வெயில்ல எப்படி இருந்திருக்கும் அந்த சமயம். அப்படி வேர்த்து வேர்த்து கொட்ட, வேர்த்து வேர்த்து கொட்ட, அந்த வேர்வையை உன்னுடைய பீதாம்பரத்தால எடுத்து தொடச்சுக்க மாட்டானோ? இல்ல பக்கத்துல இருக்கிறவா யாராவது அச்சோ கண்ணனுக்கு வேர்க்கிறது அப்படின்னு ஓடி அதை தொடைக்க மாட்டாளோ? இல்ல தானே தொடச்சுக்க மாட்டானோ? அப்படி கூட இல்லாம அர்ஜுனனுக்கு தேரோட்டணும், அர்ஜுனனுக்கு தேரோட்டணும், அந்த ஒரே சிந்தனை தான். அதனால எவ்வளவு சிரமப்பட்ட கிருஷ்ணா அர்ஜுனனுக்காக. கச்சலுலித ஸ்ரம வார்யலங்கிருதாஸ்யே, எவ்வளவு ஆசையா அலங்காரம் பண்ணிட்டு வருவேன். அலங்கார பிரியனான உனக்கு உன்னுடைய அலங்காரம் எல்லாம் போய் அந்த வேர்வை தொலைக்கிறது, அத கூட யோசிக்காம அவ்வளவு சிரமப்பட்டு நீ அர்ஜுனனுக்கு தேரோட்டணும் அப்படின்னா அது கூட என்னுடைய பானங்களால தொலைக்கப்பட்டவனாக. மம நிஷித ஷரைஹி, பீஷ்மர் மம நிஷித ஷரைஹிங்கிறார். நான் அடிச்ச பானத்தினால. யுத்தம்னு வந்தாச்சுன்னா அப்படிதான், எதிரில யாரு வான்லாம் பார்க்க கூடாது, எதிரில யாரு இருந்தாலும் அடிக்கணும். அப்படி இருக்க பீஷ்மருடைய பானங்கள் வந்து கிருஷ்ணன் மேல விழ, இன்னைக்கு பார்த்த சாரதி எம்பெருமான் என் பக்தன் பீஷ்மன் போட்ட பானம் அப்படின்னு இன்னி வரைக்கும் அந்த முகத்துல சுமந்துட்டு நீங்க உட்காந்துருக்கானே திருவல்லிக்கேணியில பிருந்தாரண்ய கஷேத்திரத்துல. அந்த போய் பார்க்கணுமே அந்த பார்த்த சாரதியினுடைய திருமுக மண்டலத்தை. அப்படி அந்த புள்ளி புள்ளியா இருக்கக்கூடிய பீஷ்மருடைய அம்பு பானங்கள், அதுவும் சரணத்துல வேற ஒரு பானம்.
சரணத்துல அடுத்த தடவை போன பாருங்க, எல்லாருமே சரணத்துல இருக்கும். எப்படி முகம் பூரா தொலைக்கப்பட்டு முகம் பூரா திருமுக மண்டலம் அப்படி இருக்கும், அதே போல பகவானுடைய சரணத்துல கூட சரணாகதியாக ஒரு பானத்தை கடைசியா போட்டார். அப்படி இருக்க நான் போட்ட பானத்தினால தொலைக்கப்பட்டவனாக மம நிஷித ஷரைஹி விபித்யமான த்வச்சி விலசத் கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா. அவ்வளவு சிரமம் தேவையா கிருஷ்ணா உனக்கு? என் குடும்பத்துக்காக என்னதான் இருக்கட்டுமே, பக்தி இருக்கட்டுமே, என்னதான் இருக்கட்டுமே, அதுக்கு நீ இவ்வளவு ஒரு சௌலபியம் தேவையா அப்படின்னு கூட தோணும் சில சந்தர்ப்பங்கள்ல. அத்தகைய பார்த்த சாரதியை தியானம் பண்றேன் அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. அப்படி கண்ணபிரான் கிளம்பிட்டான் குதிரையில இருந்து அப்படின்ன உடனே அங்க ரத்தியான அர்ஜுனன் என்ன பண்றான் அதை கவனிக்கிறார் பீஷ்வர். என்ன பண்றான்? சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுதாக. பகவத்கீதை, சேனையினுடைய மத்தியில போய் என்னுடைய ரதத்தை ஸ்தாபிய கிருஷ்ணா அப்படின்னு ஆக்னேயிடுறான். ரத்தி ஒரு சாரதிக்கு இப்படிதான் ஆக்னேயிடுவான். அதுக்காக அர்ஜுனன் அவ்வளவு சுலபமா கிருஷ்ணன் இருக்கிறதுனால, கிருஷ்ணா ரதத்தை எடுத்துட்டு சேனையினுடைய மத்தியில போய் நில்லு, ரதம் ஸ்தாபய அப்படின்னு சுவாதீனமா கண்ணபிரான்ட்ட சொல்ல, இதோ கிளம்பிட்டேன் பார்த்தா அப்படின்னு உடனே எடுத்தானே ரதத்தை. அப்படி ரதத்தை எடுத்துட்டு வந்து அந்த சேனையினுடைய மத்தியில கொண்டு வந்து எங்க நிறுத்தணும்? நான் அர்ஜுனன் என்ன கேக்குறான், யார் யாரெல்லாம் என்னுடைய சத்ருக்கள்னு பாத்துக்கிறேன், அந்த சத்ருக்கள்ல யாரு எனக்கு சமானமானவர்கள்னு பாத்துக்கிறேன், அவர்கள்ல யாரோட நான் யுத்தம் பண்ணணும்னு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ஜுனன் மத்தியில போய் என் ரதத்தை வை அப்படின்னா, இதோப்பா துரியோதனாதிகள் துஷாசனாதிகள் இவா எதிரில கொண்டு போய், அதோ பார் துரியோதனன் பார், துஷாசனன் பார் அப்படின்னு கொண்டு போய் காட்ட வேண்டி இருக்க. ஏன்னா அர்ஜுனன் அதை தான் நினைக்கிறான். ஏன்னா எப்போதும் சில பேர்கள் உண்டான், சில கேஸ் உண்டு. என்னன்னா பாண்டவாள்கிட்ட வந்தா கௌரவாளை பத்தி திட்டுவான். இந்த துரியோதனன் இருக்கான் பாரு, சரியான சிட்டுமூஞ்சி, அவனை நம்பவே கூடாது, ரொம்ப மோசமானவன் அப்படின்னு இங்க வந்து இவாள் இடத்துல அப்படி பேசுவான். அங்க போனா என்ன இந்த தர்மபுத்திரன் இருக்கான் பாரு, சரியான பைத்தியக்காரன், அவனை போல ஒரு முட்டாள் உண்டோ அப்படின்னு அங்கேயும் போய் இப்படியும் பேசுவான், ரெண்டு பக்கமும் பேசுவான். ஆனா இப்ப யுத்தம்னு வந்துடுத்துனா தெரியும் இல்லையா அவளுடைய பக்ஷபாதம், நிஜமாவே பாண்டவா பக்கம் இருக்காளா கௌரவா பக்கம் இருக்காளா அப்படிங்கிற பக்ஷபாதம் இப்ப தெரிஞ்சிரும். அந்த மாதிரி கேஸ் எல்லாம் இத்தனை நாட்கள் வாய்க்கிழிய பேசினாலே, அவள்லாம் இப்ப எந்த பக்கத்துல இருக்கா, எந்த கட்சியில இருக்கா, அதெல்லாம் நான் போய் பாத்துக்கிறேன். அதனால என்னுடைய ரதத்தை கொண்டு போய் ஸ்தாபி, அவ்வளவுதானே. யாரு யாரு எந்தெந்த பட்சத்துல இருக்கான்னு அவளுடைய உண்மையான ரூபம் உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே அப்படின்னு நேர துரியோதனாதிகள்கிட்ட கொண்டு போய் நிறுத்த வேண்டி இருக்க, நேர பீஷ்மர் எதிரில துரோணர் எதிரில போய் நிறுத்துறான். அவன் என்ன பண்ணலாம், இந்த கிருஷ்ணனை நேர அங்க போய் நிறுத்துறான். அதோ பார் உன்னுடைய துரோகிகள் பார் அப்படின்னு அந்த பீஷ்மரையும் துரோணரையும் போய் காட்டுறான். பீஷ்மர் துரோணர் கிருப்பர் எதிரில போய் ரதத்தை நிறுத்தி நேர துரியோதனன் எதிரில நிறுத்தி இருந்தா உடனே அர்ஜுனன் யுத்தத்தை ஆரம்பிச்சிருப்பான் இல்லையா. நேரா போய் அங்க போய் பீஷ்மர் எதிரில போய் நிக்கிறான். அங்க போய் அத அப்படி நிறுத்தினியே, அது சேனையினுடைய மத்தியில வந்து நிறுத்தினியே கண்ணான்னு பீஷ்மர் அதை தியானம் பண்றாரு. இப்போ சபதி சகிவச்சோ நிஷம்ய மத்தியே நிஜ பரயோர் பலயோர் ரதம் நிவேஷ்ய ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷ்ண ஹிருதவதி பார்த்த சகே ரதிர்மமாஸ்து சபதி சகிவச்சோ நிஷம்ய மத்தியே. உன்னுடைய சகாவனுடைய வச்சனத்தை கேட்டு, அர்ஜுனன் பேசின வார்த்தை, உன்னுடைய சகா அர்ஜுனனுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு, சபதி சகிவச்சோ நிஷம்ய மத்தியே, மத்தியில வந்து அந்த ரதத்தை சல்லுன்னு நிறுத்தினியே. நிஜ பரயோர் பலயோர் ரதம் நிவேஷ்ய, அப்ப நீ எப்படி காண்பிச்ச பாத்து, உன்னுடைய துரோகிகள் யாருன்னு தானே கேட்ட அர்ஜுனா. அதோ பார் பீஷ்மர், அதோ பார் துரோணர், அதோ பார் கிருபர், துரோகிகள், உன்னுடைய எதிரிகள். எதிரியா இருந்தா கூட விடு, ஆனா இவர்கள்ல துரோகிகள், அடி அவர்களை அப்படின்னு எதிர வந்து நிறுத்தினியே பாக்கணும். அப்போ நீ எப்படி காண்பிச்ச உன்னுடைய கைய நீட்டி அதோ பீஷ்வர் அப்படின்னு உன்னுடைய அந்த ஆள் காட்டி விரல், அதுக்கு தானே இதுக்கு பேர். அந்த ஆள் அப்படி காட்ட வேண்டி இருக்க, இதோ பார் பீஷ்வர்ல கைய நீட்டி விரல நீட்டி காட்ட வேண்டி இருக்க. ஆனா கண்ணபிரான் எப்படி காண்பிச்சானா, ஏன்னா அவ கண்ணபிரானுடைய கை பிஸியா இருக்கு. இப்போ ஒரு கையால குதிரையினுடைய பாசத்தை பிடிச்சுட்டு இருக்கான், குதிரையினுடைய கடிவாளத்தை மற்றொரு கையால பிடிச்சுட்டு இருக்கான், சாட்டைய பிடிச்சுட்டு இருக்கான். ரெண்டு கையும் ரெண்டு பக்கமும் ஆக்குபைடு. இப்போ அதனால இப்ப கைய நீட்டி காட்ட முடியல,
கையை நீட்டி காட்ட முடியாததுனால குதிரை வேற இங்கேயும் எங்கேயும் கேங்கிறது, குதிரையை வேற அப்பப்ப சமாதானம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்க இப்ப எப்படி கையை நீட்டி காட்டுவான் கண்ணபிரான்? அதனால தன்னுடைய புருவத்தை இப்படி நெளிக்கிறானா, தன்னுடைய அந்த மேல் புருவத்தை இப்படி நெளிச்சு கண்ணு அப்படி மொழி பிதுங்க, அதோ பார் பீஷ்மர் அப்படின்னு அந்த பார்வையை அப்படி காண்பிச்சான். புருவத்தை நெளிச்சு அந்த பீஷ்மரை காட்ட, அதோ பார் பீஷ்மர் அப்படின்னு காண்பிச்ச உடனே அதுக்கு இங்க சொல்றார், ஆயுஹோ அக்ஷ்ணா கிருதவதி, கொண்டுட்டான்டா என் ஆயுச அன்னைக்கு. அந்த பார்வை நீ பாத்தியா அர்ஜுனா? உனக்கு அந்த பாக்கியம் இல்ல பார், எனக்கு கிருஷ்ணன் பின்னாடி நீ நின்ன, அதனால அந்த காட்சி உனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சது. எல்லாரும் என்னென்னமோ சொன்னா, அப்போ நான் என்னுடைய அந்த சிம்மாசனத்துக்காக கட்டுப்பட்டு நான் கௌரவா பக்கம் இருந்தேன், திருதராஷ்டிரனுக்கு வாக்கு கொடுத்ததுனால, சபதம் பண்ணதுனால, பிரதிஜை பண்ணதுனால கௌரவா பட்சம் இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பார்த்த சாரதியை அனுபவிக்கிறதுக்காக கௌரவர்கள் பட்சம் இருந்தேன். ஏன்னா பாண்டவர்களால அனுபவிக்க முடியல பார்த்த சாரதிய. இப்ப எதிரில அர்ஜுனனாலேயோ பீமனாலேயோ இவாளால இந்த ஸ்துதி எல்லாம் பண்ண முடியுமா? கண்ணன் அந்த வப்பூர் அலக்க குலாவிருத்தான நாப்ஜம் எல்லாம் அர்ஜுனனுக்கு அந்த காட்சி கிடைச்சதா? இல்ல. அவன் பார்த்து எங்க சேனை எங்க இருக்கு, எப்படி எங்க இருக்குன்னு அப்படிதானே பார்த்துட்டு இருந்தான். எனக்கு கிடைச்சதே, ஒவ்வொரு காட்சி எனக்கு கிடைச்சதே. அவன் குதிக்கிற அழகு, அவன் கண்ணை சிமிட்டுற அழகு, அவன் புருவத்தை நெளிச்சு, அதோ பாரு பீஷ்மரம் அப்படி புருவத்தை நெளிச்சு மொழி பிதுங்க என்ன காண்பிச்சு, அதோ பார் பீஷ்மர் அப்படின்னு என்ன காண்பிச்சா இல்லையா? அந்த பார்வை, அந்த ஒரு அந்த கருணையே வடிவமான அந்த கிருஷ்ணனுடைய கண்கள்ல தெரிஞ்ச அந்த காருண்யம், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது இல்லையா? அதனாலதான் நான் எதிர்கட்சியில இருந்தேன், வேற ஒண்ணுமே இல்ல. பார்த்தசாரதி அனுபவிக்கணும், அதனாலதான். அது அப்ப என்ன பண்ணிட்டான், என்னுடைய ஆயுச அப்படியே குடிச்சிட்டான். நீ அப்புறம் என்ன அடிச்சதெல்லாம் வேற விஷயம் அர்ஜுனா, ஆனா அந்த நிமிஷமே என்னுடைய ஆயுசு போயிடுத்து. அந்த கண்ணபிரானுடைய பார்வையிலேயே என்னுடைய ஆயுசு அப்படியே வாங்கிட்டான் அப்படின்னுட்டான். ஆயுஹு அக்ஷ்ணா கிருதவதி ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷ்ணா கிருதவதி பார்த்த சகே ரதிர்மமாஸ்து. பார்த்த சகே, அர்ஜுன சகா, ஒண்ணு மேல எனக்கு இன்னும் அந்த கண்ணால அப்படி ஒரு பார்வை பாத்தியேப்பா, அப்படி அந்த புருவத்தை நெளிச்சு அந்த கண்ணை மொழி பிதுங்கி, அதோ பாரு பீஷ்மர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னியே, பார்த்த சகே உன் மேல என் காதல் பெருகட்டும், ரதிர்மமாஸ்து. மறுபடியும் பார்த்த சகேன்ன உடனே அப்படின்னு புருவத்தை நெளிச்சான். ஏன்னா அப்பவே விஜய சக்கே அப்படின்னதும் பீஷ்மர் முகத்தை பார்த்துட்டான் கிருஷ்ணன். இப்ப பார்த்த சக்கேனார உடனே மறுபடியும் அன்னைக்கு நெளிச்ச மாதிரியே அதே புருவத்தை திரும்பவும் அப்படி நெளிக்கிறான். நெளிச்சு இப்படி பீஷ்மர் கிட்ட காட்டுறான், மறுபடியும் அவர் ஆயுச வாங்குறது போல. ஏற்கனவே நான் போயிட்டேன்னுட்டான். இதனாலதான் 11வது அத்தியாயத்திலயோ என்னமோ கண்ணபிரான் சொல்றேன், ஏற்கனவே வரலாம் போயாச்சுப்பா, நீ என்னவோ நீதான் இனிமே யுத்தம் பண்ண போறேன்னு நினைக்காத, ஏற்கனவே வரலாம் போயாச்சு, நான் வாழெல்லாம் வாங்கியாச்சு, நான் அடிச்ச பாம்ப நீயும் திரும்பி அடிக்க போற, அடிச்சு உனக்கு லோகம் இருக்கிற வரைக்கும் அர்ஜுனனுக்கு ஸ்ரேயஸ், அர்ஜுனனுக்கே அந்த கீர்த்தி, உனக்கே அந்த புகழ், அத நான் உனக்கு உன் தலையில அதை நான் கட்டணும்னு பாக்குறேன், அவ்வளவுதான். காரணம் என்னுடைய சகா, என் சகாவை எல்லாரும் புகழணும், அதுதான். அதனால அப்படி அர்ஜுனனுக்காக உழைச்சியே அத்தகைய பார்த்தசகே உன் மேல எனக்கு காதல் இன்னும் பெருகட்டம்ங்கிறார். व्यवहित पृतना मुखं निरीक्ष्य स्वजनवदाद्विमुखस्य दोष बुद्ध्या कुमति महरदात्मविद्ययायः चरणरतिः परमस्य तस्य मेस्तु. ஆச்சரியமான ஸ்துதி, ஆச்சரியமான ஸ்லோகம் இது. என்ன அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், அப்படி அதோ பாரு பீஷ்மர் அப்படின்னு நிறுத்தி வச்ச உடனே அர்ஜுனனுக்கு வந்ததே பார்க்கணும் கலக்கம். கார்பண்ய தோஷோ மகத ஸ்வபாவகன்னு ஆரம்பிச்சிட்டோம் அவன். கார்பண்யம் வந்துடுத்து, எனக்கு கலக்கம் வந்துடுத்து, ஏதோ நீ துரியோதனாதிகளை காமிச்சு இதோ பார் துரோகின்னா நான் உடனே ஆரம்பிச்சிருப்பேன் அடுத்த க்ஷணம். எதிரில நிக்கிறதோ பீஷ்மர் துரோணர் கிருப்பர் இவாளெல்லாம் காண்பிச்சு உன் துரோகிடாங்கிற, என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டிய, எனக்கு கார்பண்யம் வந்துடுத்து, இனி நான் எனக்கு யுத்தமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ராஜ்யமும் வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் எல்லாத்தையும் ஆயுதத்தை கீழே வச்சேன், நான் இனி ஒரு க்ஷணம் நான் இந்த யுத்த களத்துல நிக்க மாட்டேன், நீ ரதத்தை திருப்பு, நான் போயிடுறேன், நான் எங்கேயாவது எங்க போறேன், எங்கடா போற, யுத்த களத்துல நின்னுண்டு எங்க போறேங்கிற, சன்னியாசத்துக்கு போறேன், சன்னியாசத்துக்கு போறேன்,
சன்னியாசத்துக்கு போய் நான் எங்கேயாவது தபஸ்வியாவே போயிடுறேன், எங்கேயாவது போய் பிக்ஷை எடுத்துட்டாவது சாப்பிட்டு போறேன், கிருஷ்ணா போ கிருஷ்ணா. நீ இந்த பெரியவாளெல்லாம் அடிச்சு நான் ராஜ்யம் சம்பாதிச்சுன்னு ரோக்கம் இருக்கிற வரைக்கும் என்னதான் ஹேளனம் பண்ணும், என்னதான் ஏசும். அதனால எனக்கு வேண்டாம்ப்பா, இது எனக்கு வம்பே வேண்டாம் கிருஷ்ணா, ரதத்தை திருப்பு அப்படின்னு திருப்பறிச்சே குமதி மகரத் ஆத்ம வித்யாய ஆத்ம வித்யை உபதேசம் பண்ணியே கண்ணா அப்படிங்கிறார் பீஷ்மர். யாருக்குமே தெரியாதுன்னு கிருஷ்ணன் பகவத்கீதை உபதேசம் பண்ணது யாருக்குமே தெரியாதுன்னு அங்க சஞ்சயன். எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சது, வியாச பிரசாதேன வியாசானுகிரகத்தினால எனக்கு தெரிஞ்சது, நான் உமக்கு சொன்னேங்கிறான் சஞ்சயன் அங்க சொன்னா. ஆனா பீஷ்மருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு பத்தேளா, ஏன்னா இல்லன்னு இங்க சொல்றாரு சரியா, குமதி மகரத் ஆத்ம வித்யாய அப்படி ஆத்ம வித்தியை உனக்கு எங்க உபதேசம் பண்றான்? யுத்த களத்துல. ஆத்ம வித்தியை எப்படி உபதேசம் பண்ணணும்? பெரிய ஒரு அரச மரமோ ஒரு பெரிய விருட்சமோ ஆலமரமோ அதுக்கு கீழே உட்காரணும். ஒரு தபஸ்வி, அவரே ஒரு தபஸ்வியா இருக்கணும், அவர் சன்னியாசியா இருக்கணும், அவர் ஜபமாலையை வச்சு உருட்டிட்டு இருக்கணும். அங்க எல்லாத்தையும் துறந்து முற்றும் கடந்தவன் ஒருத்தன் வரணும், அங்க வந்து அவன் சேவிக்கணும், அவனை எதிரில உட்கார வச்சு ஆத்ம வித்தியையோ உபதேசம் பண்ணி எல்லாத்தையும் விட்டுடு. அதுதான் ஆத்ம வித்யா. தர்மாதி யுத்தா ஸ்ரேயோன்யத க்ஷத்ரியஸ்யன வித்யத்தை. எடு உன்னுடைய ஆயுதத்தை, உன் கடமையை செய், கர்மண்யேவ அதிகாரஸ்தே, அது ஆத்ம வித்யா. அந்த ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணானே உனக்கு. இல்லன்னா இங்க சுமத்தின்னு வந்திருக்கணும், குமத்தின்னு ஏன் வருது? குமத்தின்னு அர்ஜுனனுடைய கலக்கத்தை குமத்திங்கிறார். அர்ஜுனனுடைய கலக்கத்தை பார்த்தா நியாயமாதானே தெரியறது நமக்கு. பாக்குறவர்களுக்கு என்ன தெரியும்? பாக்குறவர்களுக்கு சரியா தானே சொல்றான் அர்ஜுனன். பெரியவர்கள் ஆச்சேவாலாம், பீஷ்மர் துரோணர் கிருப்பர்லாம் பெரியவாள அப்படி அடிச்சாவது உதச்சாவது அப்படி ஒரு ராஜ்யம் வேண்டுமான்னு அதுக்கு அர்ஜுனன் தான் போறேங்கிறான்ல சன்னியாசத்துக்கு. கிருஷ்ணன் விடலாம்ல. ஏன் இப்படி சொல்றான்னு பார்த்தா அப்படி தெரியும். அதுதான் கலி பிரபாவம். கலி என்ன தெரியுமா பண்ணும்? இந்த மாதிரி பெரியவர்கள், இந்த மாதிரி நல்ல விஷயம் தெரிஞ்சவர்கள், இவர்கள் எல்லாரையும் தன் கைக்குள்ள போட்டுக்கும். கைக்குள்ள போட்டுண்டு அவ பின்னாடி தான் போய் ஒழிஞ்சு நிக்கும். இங்க யாரு கலி? துரியோதனன் பெரியவர்கள் எல்லாம் தன் கைக்குள்ள போட்டுண்டு அவ பின்னாடி ஒழிஞ்சுன்னு இருக்கான். ஏன்னா பீஷ்மரை முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு பீஷ்மர் பின்னாடி ஒழிஞ்சு நின்று இருக்கான் துரியோதனன். எதிரில வந்து அவன் நிக்கணும் இல்லையா? இல்லன்னா என்ன சொல்லிருக்கணும்? தாத்தா நீங்க பெரியவர், நீங்க போய் யுத்தத்துக்கு வரலாமா? நீங்க யுத்தத்துக்கு எல்லாம் வரக்கூடாது, நீங்க ஆத்துல ரெஸ்ட் எடுக்கும், எங்களுக்குள்ள ஏதோ சண்டை ஆயிடுத்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க. பெரியவாள் எடுத்துன்னு வந்து முன்னாடி நிக்க வச்சிருக்கான். நிக்க வச்சா இப்படி அர்ஜுனன் கலங்கி அவனா போயிடுவான் அப்படிங்கிற எண்ணம் தானே அங்க. ஆனா வெளியில பார்த்தா கலியினுடைய பிரபாவம் என்ன பண்ணும்? வெளியில பார்த்தா அதர்மம் பண்றது போல நல்லவர்களை காட்டும், நல்லவர்களை தான் கெட்டவர்களாக காட்டும். அதுதான் கலியினுடைய பிரபாவமே. இப்ப இங்க அர்ஜுனனை கெட்டவனா காட்டும், ஆனா வாஸ்தவமா அங்க கெட்டது கலி. அந்த கலியை துவம்சம் பண்ணணும் அப்படின்னு வரச்சே பெரியவர்கள் எல்லாம் காண்பிச்சு கலி அவர்கள் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கும். பின்னாடி போய் ஒழிஞ்ச உடனே பார்த்தா அர்ஜுனன் சொல்றது சரிதானேன்னு தோணும். ஆனா அது சுமதி இல்ல, குமத்தின்னு கெட்ட, அது அனாவசிய எண்ணம் நீங்க பீஷ்மர் சொல்றார். தர்மத்தை ஸ்தாபிக்க பெரியவர்கள் குறுக்க வந்து நின்னான்னா, கலிய துவம்சம் பண்ண உன்னுடைய குடும்ப பெரியவர்களே குறுக்கல எதிரில வந்து நின்னாலும் அவர்களை நகர்த்திட்டாவது தர்மத்தை தான் ஸ்தாபிக்கணும் அப்படின்னு அந்த ஆத்ம வித்தியை உனக்கு உபதேசம் பண்ணானே. அத்தகைய அந்த ஆத்ம வித்தியை சரியான சமயத்துல உபதேசம் பண்ணானே, அதுதான் ஆச்சரியம். வேற ஒரு கதை உண்டு. அதாவது இப்ப யாரையும் நிந்தையெல்லாம் பண்ணல, தூஷிக்கெல்லாம் இல்ல, இந்த ஒரு கம்பாரிசனுக்கு சொல்றேன். அசோக சக்கரவர்த்தி அவர் புறப்பட்டு யுத்தத்துக்கு போறேன் அப்படின்னு புறப்பட்டு போச்சு. அங்க வந்து சந்நியாசத்தை வந்து உபதேசம் பண்ணி யுத்தத்துக்கு போய் தர்மத்தை ஸ்தாபிக்கிறேன்னு போனவரை வேற மார்க்கத்துல திருப்பி அப்படியே சந்நியாசத்துக்கு ராஜ்யத்தை எல்லாம் போட்ட மெனிக்கு இது என் ஜனங்கள் எப்படி திண்டாடினா எனக்கு என்னன்னு போட்டுட்டு அப்படி போய் அவர் சந்நியாசத்தை ஏத்துண்டதாக ஒரு ஹிஸ்டரி நம்ம படிப்போம். ஆனால் நம்முடைய சனாதன நம்முடைய சாஸ்திரங்கள் நம்ம கண்ணபிரான் நமக்கு அப்படி காட்டல. சந்நியாசத்துக்கு போறேன்னு சொன்ன அர்ஜுனனை இழுத்து பிடிச்சு உட்கார வச்சு ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணி உன்னுடைய தர்மத்தை செய், உன்னுடைய கடமையை செய்ய வேண்டியவன் தான் க்ஷத்ரியன். அதை விட்டுட்டு சந்நியாச தர்மம்ங்கிறது சில பேர் தான் அதுக்கு அதிகாரி, நீ இல்ல அதுக்கு அதிகாரி, நீ கர்மாவுக்கு தான் அதிகாரி. கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. பலனெல்லாம் எதிர்பார்க்காத, உன்னுடைய கர்மாவை நீ பண்ணு, பலனை என்கிட்ட விடு, அதை நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன எப்பப்ப என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்யறேன், நீ உன்னுடைய கர்மாவை செய் அப்படின்னு அத்தகைய உயர்ந்த ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணியே சரியான சமயத்துல
சமயத்துல அதுவும் குமதி ஏற்பட்ட அர்ஜுனனுக்கு இவர்கள் அடிக்கிறது தான் சரி அப்படின்னு அத்தகைய இது யார் சொல்றா? பீஷ்மர் சொல்றார். இதுல இனிமேலாவது யாராவது அர்ஜுனன் மேல ஒரு கோபம் இருந்தா அதை விட்டுறணும். ஏன்னா இதை பீஷ்மரே சொல்றார் இங்க இடத்துல. அதனால பீஷ்மர் என்ன சொல்றார்? அத்தகைய உனக்கு ஏற்பட்ட குமதிய ஆத்ம வித்யால அர்ஜுனா அதை தீர்த்து வச்சானே, அத்தகைய கிருஷ்ணனை தியானம் பண்றேன், அவன் மேல இருக்கக்கூடிய காதல் எனக்கு பெருகட்டம். குமதி மகரதாத்ம வித்யா சரணரதிஹி பரமஸ்ய தஸ்ய மேஸ்து. அப்படி ஆத்ம வித்ய உபதேசம் பண்ண அந்த கிருஷ்ணன் மேல என்னுடைய காதல் வராதா அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகத்தோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். ஏன்னா இல்ல சொல்ல வேண்டிய கதையே இதுக்கு இருக்கு. ஏன்னா 10 நாள் யுத்தம் பீஷ்மர் பண்றார். பாரத யுத்தம் 18 நாள், அல்ல 10 நாள் யுத்தம் பீஷ்மரே பண்ணிட்டார். 5 நாள் யுத்தம் துரோணர், 2 நாள் யுத்தம் கர்ணன், இன்னும் 1 நாள் யுத்தம் சல்லியன். அதுக்கு பிறகு 18வது நாள் துரியோதனன் எல்லாரும் போயாச்சு, சமாப்தி ஆயிடுச்சுன்னு உடனே ரதத்துல இருந்து தொப்புன்னு குதிச்சான், ஓடி போயிட்டான். ஓடி போய் ஒழிஞ்சுட்டா. அவனை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சார்கள். இது 18 நாள் யுத்தம் இப்படிதான் நடந்தது. அல்ல 10 நாள் யுத்தம் பீஷ்மரே பண்ணிருக்காராகில் அவருக்கு எத்தகைய பிரபாவம். நியாயமா உழைக்கிறார் பீஷ்மர். உழைச்சுதான் யுத்தம் பண்றார், சேனையெல்லாம் துவம்சம் பண்றார், எல்லாம் செய்யறார். அப்படி யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல பெரியவர்களை குறை சொல்லியே பழக்கம். அப்படி ஒன்னும் பெரியவர்களை வச்சு கொண்டாடி போஷிக்கலாம் இல்ல துரியோதனன். பாரு அவர்களை குறை சொல்லுவான். பாரதம் நன்னா அனுபவிச்சவர்களுக்கு தெரியும் துரியோதனன் எப்படின்னு. எப்ப பாரு அதுவும் அவன் உபயோகிக்கிற வார்த்தை கிழங்கட்டைகள்னு உபயோகிப்பான். இப்படிதான் இருக்கு பாரதத்துல. இந்த பீஷ்மர் துரோணர் எல்லாம் பார்த்து நம்ம தாத்தா, நம்ம ஆச்சாரியன், நம்ம குலகுரு, கிருபாச்சாரியன் அப்படிலாம் பேச மாட்டான். கிழங்கட்டைகள் அப்படிதான் அவன் பேசுவான். அப்படி பெரியவர்களை குறை சொல்லிட்டே இருக்கக்கூடிய துரியோதனனுக்கு பீஷ்மரை குறை சொல்லணும். அன்னைக்கு ஒரு சபை கூடி இருக்கு. 8 நாள் யுத்தம் ஆயிடுத்து, இன்னும் ஒண்ணும் ஆல. பாண்டவா பாட்டு நன்னா யுத்தம் பண்ணிட்டே இருக்கா. நம்ம பக்கம் படுநாசம் ஏற்படுறது ஒண்ணுமே இன்னும் நம்ம அச்சீவ் பண்ணல. இந்த 8 நாள் யுத்தத்துல பீஷ்மர தாத்தா, உனக்கு என் மேல வஞ்சனை, என்ன நீ வஞ்சிக்கிறாய். உன்னுடைய தேகம் தான் இங்க இருக்கே தவிர உன் மனசு பூரா பாண்டவாள்கிட்ட இருக்கு. நீ அவா பட்சம் தான் இருக்க. இதுக்கு நீ போய் சேருமே அந்த பட்சம். ஏன் இங்க இருந்து என் உயிரை வாங்கிட்ட? என் கர்ணனா இருந்தா 2 நாள்ல முடிச்சிருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே பீஷ்மருக்கு முதல்லலாம் அட என்னடா நீ அங்க சங்க சக்கர கதாதரனா, அங்க நீலமேக ஷியாமலனா, அங்க கண்ணபிரான் எதிரில வந்து நிக்கரிச்சு எவனாலடா நிக்க முடியும் கண்ணபிரான் எதிரில? ஆனா கண்ணபிரான் ரட்சையாக பாண்டவர்களை ஒவ்வொரு க்ஷணத்துக்கு க்ஷணம் ரட்சிச்சுட்டு இருக்கான். எவன் கை வைக்க முடியும் என் பாண்டவர்கள் மேல, என் பேர பிள்ளைகள் மேல அப்படின்னு பீஷ்மர் முதல்ல ஏசினார். அப்புறம் என் கர்ணனா இருந்தா 2 நாள்ல முடிச்சிருப்பான் அப்படின்னு உடனே ஒரு கோபம் வந்துடுது. பெரட்டி இருப்பான்டா உன் கர்ணன். என்னடா பெரட்டி இருப்பான்? என்ன பண்ணிருப்பான்? 2 நாள்ல முடிச்சிருப்பாங்கிற. இது வரைக்கும் எப்பவாவது கர்ணன் அர்ஜுனனை ஜெயிச்சிருக்கானா எனக்கு சொல்லு. திரௌபதி ஸ்வயம்பரத்திலையும் தோத்து நின்னா, அந்த கோக்களை ஆக்கிரமிக்கரிச்சே இந்த விராட்ட தேசத்திலையும் தோத்து போய் நின்னா. ஒவ்வொரு தடவையும் அர்ஜுனன் கொடுத்த உயிர் பிச்சையினால உயிர் தப்பி இன்னைக்கு வந்து குருக்ஷேத்திரத்துல நின்று இருக்கான் கர்ணன். இவன் வந்து ஜெயிச்சிருவானாம். 2 நாள்ல முடிச்சிருவான். நிஜமாவே 2 நாள்ல முடிச்சுட்டான் கர்ணன். கர்ணனுடைய ஒரு யுத்தம் 2 நாள் தான். 2 நாள்ல அவன் முடிச்சுட்டான். யுத்தத்தை முடிக்கல, அவன் முடிச்சுட்டான். 2 நாள்ல அவன் முடிச்சுட்டான். அதான் பீஷ்மர் அன்னைக்கே சொல்லிட்டான், 2 நாள்ல இவனா முடிப்பான், அவன் முடிஞ்சிருவான் 2 நாள்ல அப்படின்னு. அவர் சொன்ன வார்த்தை தானோ என்னவோ 2 நாள்ல அவன் முடிச்சுட்டான். ஆனா கர்ணனா இருந்தா பெரட்டி இருப்பாங்கிறிய. சரி, இப்ப உனக்கு என்ன? நான் உனக்கு துரோகம் பண்றேன்னு நீ நினைக்கிற? உன் பட்சம் இருந்து நான் அவளுக்கு உதவி பண்றேன்னு நீ நினைக்கிறியா? அப்படியாக நான் இப்ப ஒரு பிரதிஜை பண்றேன், கேட்டுக்கோ. நாளைய தினம் சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆறத்துக்குள்ள நான் இந்த பூமியை அபாண்டவமாக பண்ணிடுவேன். அதாவது பாண்டவர்களை வதம் பண்ணிடுவேன். என்னுடைய யுத்தம் தடைபடாம இருக்கணும். தடைபடாமல் இருக்கும் பட்சத்துல பூமியை நான் அபாண்டவமாக பண்ணிடுவேன் அப்படின்னு பிரதிஜை பண்ண உடனே சபாஷ், இதுதான் வேணும் துரியோதனனுக்கு. அப்படியே உத்வேகப்படுத்தணும். உசுப்பேத்துறதுன்னு பேரு இதுக்கு. அப்படி உசுப்பேத்தி இப்ப பீஷ்மர் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தைய வர வச்சுட்டான் துரியோதனன். வர வச்ச உடனே இவர்களுக்கு எல்லாம் ரொம்ப கொண்டாட்டமா போயிடுத்து. இனி நாளையோட பாண்டவர்கள் ஒழிஞ்சார்கள். பீஷ்மர் பிரதிஜை பண்ண அதை நிறைவேற்றியே தீருவார். இந்த விஷயம் யாரோ போய் திரௌபதி இடத்துல சொல்லிட்டான். திரௌபதியா அலர்றா, கதர்றா, துடிக்கிறா. அப்படி ஆயிடுத்தே, நாளையோட முடிஞ்சுதே என்னுடைய
விஷயம், என் கதை. இனி நாளைக்கு பாண்டவர்கள்லாம் உயிரோட இருக்க மாட்டா போல இருக்கே, பீஷ்மர் பிரதிஜ்ஞை பண்ணிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கறச்சு வாசல்ல சங்கு சக்கர கதாதரனாக நீலமேக ஷியாமலனாக கிருஷ்ணன் வந்து நிக்கிறான். கிருஷ்ணே கிருஷ்ணே என்ன விஷயம், ஏன் அழுதுன்னு இருக்க அப்படின்னதும் நான் என்ன சொல்லுவேன், கிருஷ்ணா பீஷ்மர் பிரதிஜ்ஞை பண்ணிட்டாரா? ஐய, பீஷ்மர் பிரதிஜ்ஞை எப்பயோ பண்ணார், பிரம்மச்சரியத்துல இருப்பேன், அதுக்கு போய் நீ இப்ப அழறியா அப்படின்னதும் அலையாடாத கிருஷ்ணா என்கிட்டக்க பீஷ்மர் புதுசா ஒரு பிரதிஜ்ஞை பண்ணிட்டாராம். என்ன பிரதிஜ்ஞை பண்ணார்? நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள பாண்டவர்களையே ஒழிச்சிடுவாராம், இனி பாண்டவர்களே இந்த பூமியில இருக்க மாட்டாராம், வதம் பண்ணிடுவாராம் அப்படின்னு. யாரு பிரதிஜ்ஞை பண்ணத? என் பாண்டவர்கள் அழிச்சிடுவேன்னு எவன் பிரதிஜ்ஞை பண்ணது? பீஷ்மாச்சாரியார். பீஷ்மரா என்ன சொன்ன? பீஷ்மரா அப்படி பிரதிஜ்ஞை பண்ணார், போச்சு அப்படின்னு தலையில கை வச்சுட்டு உட்காண்டான் கிருஷ்ணன். பீஷ்மரே பிரதிஜ்ஞை பண்ணிட்டாரா? நிறைவேற்றிடுவார் திரௌபதி. ஏற்கனவே அவள் அதுக்குதான் பயப்படுறான், அதை வேற இன்னும் கண்ணப்பிரான். அவர் நிறைவேற்றிடுவார். அவர் பிரதிஜ்ஞை பண்ணாச்சுன்னா அது நடந்துரும், நிச்சயமா நடந்துரும். அட என்ன கிருஷ்ணா நீ, நான் ஏற்கனவே அழுதுன்னு இருக்கேன், நீயும் என் கூட உட்காந்து நீயும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னதும் அது ஒண்ணும் இல்ல திரௌபதி, நான் சொல்றத நீ கேட்டா அது சரியாடும். நீ சொல்றத கேட்காம நான் வேற யார் சொல்றத கேட்கிறேன், சொல்லு நான் என்ன பண்ணணும்? ஆனா நீ பண்ணணும், பண்றேன், என்ன பண்ணணும்? பீஷ்மரை விட ஒரு பெரிய மகான் இருக்கார், அந்த மகானை போய் நீ நமஸ்கரிக்கணும். நமஸ்கரிச்சா அவர் உனக்கு தீர்க்க சுமங்கலா பவா அப்படின்னு அவர் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டார்னா அதுதான் ஜெயிக்கும். அவர் நீ சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டா, நீ மங்களமா இருக்கணும்னு அவர் சொல்லிட்டா அதுதான் நிறைவேறும். அந்த வார்த்தையை சத்தியம் பண்ணணுங்கிறதுக்காக நான் பாண்டவாளை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை முதல்ல செய்யறேன். எங்க போகணுமா? கிளம்பு அப்படின்னு திரௌபதியை அழைச்சுண்டு கண்ணபிரான் அப்படி போய் என்ன மகான சந்திக்கணும்னா ஏதோ காட்டு பக்கமா இல்ல போகணும், காட்டு பக்கமா போய் ஒரு ஆசிரமத்துக்குள்ள போகணும். யுத்த காலத்துக்கு போறான். யுத்த காலத்துல குருக்ஷேத்திர பூமியை தாண்டிண்டு அப்படியே ரத்த ஆறு ஓடுறது, அப்படியே சில்லுன்னு அப்படியே ஒரு தண்ணி அப்படியே மந்தமா கொட்டித்துனா ஒரு சத்தம் கேட்குமே, அது அப்படியே அந்த சத்தம் கேட்கறது அது ரத்த ஆறு. பார்த்தா அது ஜலம்ல ரத்த ஆறு ஓடின்னு இருக்கு குருக்ஷேத்திரத்துல. அதெல்லாம் தாண்டிட்டு திரௌபதியால போக முடியறது. க்ஷத்ரிய ஸ்திரீ இல்லையா, க்ஷத்ரியாணி இல்லையா, அவளால அதெல்லாம் தாங்கிண்டு அதெல்லாம் ஒவ்வொரு பொணமா அங்க மிதந்துட்டு போறது, சரீரம் தேகம் எல்லாம் அதெல்லாம் தாண்டிட்டு அப்படியே போறா. கண்ணன் பின்னாடியே போறா, கூட்டுன்னு போறது கண்ணன். அவன் எங்க போறானோ போய் தானே ஆகணும்னு அப்படியே போறா. போனா இதோ இந்த சிபிரம் இருக்கு பத்தியா, இந்த சிபிரத்துக்குள்ள போ, அது உள்ள இருக்கா அந்த மகான். நீ என்ன பண்ணு, போன உடனே சேவிச்சுடு, வேற ஒண்ணும் பேசாத, போன உடனே சேவிச்சுடு, அவர் ஆசீர்வாதம் பண்ண உடனே வெளியில வந்துடும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். உள்ள போனா சரி, அவர் ஏதோ அங்க உள்ளேயாவது ஜபமாலையை வச்சுன்னு உட்காந்துருப்பாருன்னு பார்த்தா அவர் அம்பெல்லாம் கூறு பார்த்துட்டு இருக்காரு. அம்பெல்லாம் கூறு பார்த்துண்டு அங்க ஒண்ணும் அவ்வளவு பெரிய வெளிச்சம் கூட இல்ல, நல்ல விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிருக்கு, இருந்தாலும் அம்புகள் எல்லாம் அப்படியே கூறு பார்த்துண்டு அந்த நெருப்புலயே அம்புகள் எல்லாம் நல்லா அதுக்கு வேண்டிய உரத்தெல்லாம் போட்டுண்டு அப்படி நின்றுட்டு இருக்கா. அப்படி நின்று இருக்கரிச்சு அவள் உள்ள வளையல் குலுங்கிறது, வளையல் சத்தம் கேட்கறது. வளையல் சத்தம் கேட்டு அவள் வந்து சேவிக்கிறா. சேவிச்ச உடனே யாரோ ஸ்திரீ வந்திருக்கா அப்படின்னு மட்டும் அவருக்கு புரிஞ்சுடுது. ஸ்திரீ முகமே அவர் திரும்பி பார்க்க மாட்டாராம். அதனால ஸ்திரீ வந்துட்டான்னு உடனே இன்னமும் திரும்பிக்கிறார். இப்படி பின்னாடி திரும்பிண்டு ஒரு ஸ்திரீக்கு பொதுவா என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாளோ, தீர்க்க சுமங்கலா பவா அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே அவள் இன்னும் எழுந்து போகல, அப்படியே கை குபிச்சுன்னு நிக்கிறா. ஏம்மா ஏன் இன்னும் கிளம்பல? நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டேனே, வேற ஏதாவது வேணுமா? இல்ல அப்படி இல்ல, நீங்க நிஜமாவே தானே இந்த ஆசீர்வாதம் பண்ணிடல, ஒன்னும் விளையாட்டா இல்ல பொதுவா பண்ணிடலையே. என்ன விளையாட்டுன்னு எல்லாம் பேசுற? இந்த சப்த சாகரங்கள் வறண்டு போனாலும் போகும், கிழக்க உதிக்க வேண்டிய சூரியன் மேற்கே உதிச்சாலும் உதிப்பான், இந்த பீஷ்மனுடைய வார்த்தை பொய் போகுமா அப்படின்னார். பார்த்தா பீஷ்மரா அப்படின்னு தலையை தூக்கி பாக்குறார் திரௌபதி. அவளுக்கு தெரியாது இது பீஷ்மர்னு. பீஷ்மரா அப்படின்னு தலையை தூக்கி பாக்குறாள். யார் இப்படி என்கிட்ட இப்படி என் வார்த்தையில நம்பிக்கை இல்லாம என்னை யாரு வந்து சேவிச்சது அப்படின்னு அவரும் இப்படி திரும்பி பாக்குறார். திரௌபதியா பீஷ்மரா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பாத்துக்கிறா. இது அடிச்ச கூத்து இந்த கிருஷ்ணன். இந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பாக்க, நீ அம்மா திரௌபதி அம்மா அப்படின்னு திரௌபதி இடத்துல கோபம் வரல, அவள் இடத்துல ஒரு பிரேமையே வந்தது. நம்மளுடைய குலவது
நம்மளுடைய மாட்டு பொண்ணு இவகிட்டக்க கோச்சு கூடாது, இவகிட்டக்க போய் கோபத்தை காட்டுவானே அப்படின்னு திரௌபதி சௌக்கியமா இருக்கியாமா, நல்லா இருக்கியா, எப்ப வந்த, இதெல்லாம் வெதுவ சாமானிய ரீதியில விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு ஒருத்தன் இங்க கூட்டுன்னு வந்தான் பாரு, அவங்கிட்டக்க காட்டணும் எல்லா கோபத்தையும். யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவா? பீமசேனன் பண்ணுவான் பொதுவா இந்த மாதிரி விளையாட்டெல்லாம். பீமன் தான் பண்றானோ அப்படின்னு வந்து பார்த்தா பீஷ்மர், ஆமா திரௌபதி உன்னை யார் இங்க கூட்டுன்னு வந்தது அப்படின்னு உடனே அப்பா அப்படி தலையில கை வச்சிருந்தாள் திரௌபதி. ஐயோ மாட்டின்ட்டோமே, இப்ப நான் என்ன சொல்லுவேன்? ஒண்ணும் இல்ல பிதாமகரே, நான் கிளம்புறேன் அப்படின்னு படப்படப்படன்னு வெளில வந்துட்டான் திரௌபதி. இரு போகாத அப்படின்னு திரௌபதி. இருமா, போக கூடாது, அதெல்லாம் போக கூடாது, யார் உன்னை கூட்டுன்னு வந்தா சொல்லு அப்படின்னு சொல்லுன்னு கேட்கறச்சே என்ன பண்ண முடியும் திரௌபதியால? சொல்ல முடியல. இருந்தாலும் கண்ணன் அப்படி பாக்குறா. இப்படி யார் உன்னை கூட்டுன்னு வந்தது அப்படிங்கிற அந்த குரல் கேட்ட உடனே கண்ணபிரான் தன்னுடைய தோல்ல போட்டு இருக்கிற பீதாம்பரத்தை எடுத்து அப்படி தலையில போட்டுட்டான். யார் உன்னை கூட்டுன்னு வந்து தலையில அப்படி பீதாம்பரத்தை போட்டு இழுத்து போத்திண்டு இப்படி உட்காந்துருக்கான். இப்படி இழுத்து போத்து தலையில துணியை போட்டுண்டாச்சு, ஒன்னும் தெரியல, இனிமே முகம் தெரியாது அப்படிங்கிற தைரியத்துல தலையில பீதாம்பரத்தை போட்டுன்னு உட்கார. அப்ப ஆனாலும் அவன் ஸ்வபாவம் அந்த பீதாம்பரத்துக்கு மேல அந்த மயில் தெரியறது, அந்த மயில் பேரு தெரியறது பீதாம்பரத்துக்கு மேல. ஆனா மயில பாத்துட்டா தெரியாதோ யாரு இதுன்னு. கிருஷ்ணனா அப்படின்னா, கிருஷ்ணனாடா அப்படின்னு உள்ள இருந்து வெளியில வரார். கிருஷ்ணனாடா அப்படின்னு உடனே ஐயோ கண்டுபிடிச்சிட்டாருன்னு தலையில துணியை போட்டுட்டா கூட எப்படி கண்டுபிடிச்சார்? அடடா இந்த மயில மறைச்சிக்க மறந்துட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அந்த பீதாம்பரத்தை எடுத்து தன்னுடைய இடுப்புல கட்டிண்டான். திரௌபதி சேவிச்சியா, ஆசீர்வாதம் பண்ணாரா? பண்ண வா, அப்படியே ஓடிடுவோம், இங்க ஒரு நிமிஷம் நிக்காத, ஓடிடுவோம் வா. ஓடிடலாமா? ஓடுன்ற ஓடுவா, ஓடு ஓடு திரௌபதி, என்ன நின்று இருக்க, நடந்துட்டு இருக்க, ஓடு அப்படின்னு உடனே கிருஷ்ணனுடைய கையை அப்படி பட்டுன்னு பிடிச்சிட்டு, எங்க ஓடுற, எங்க ஓடுற, வா ஓடிடலாங்கிறது ஒரு சாமர்த்தியமா? ஓடாத வா பையில, இப்படி ஓடுற வா இப்படி அப்படின்னு இழுத்து பிடிச்சு அன்னைக்கு யசோதை அனுபவிச்ச அதே பாவத்தை இன்னைக்கு பீஷ்மருக்கு கொடுக்கறான் கண்ணன். எங்க ஓடுற, வா இங்க அப்படின்னு கிருஷ்ணனை பிடிச்சு இழுத்து, என்ன ஆச்சு அப்படிங்கிற, என்ன ஆச்சா, எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க, என்ன முகத்தை அப்பாவியா வச்சுட்டு என்ன ஆச்சுங்கிற, என்ன பெரிய விஷயம் பண்ணிட்டேன் திரௌபதி, ரொம்ப நாளா இங்க வந்ததுல இருந்தே இன்னும் நான் பீஷ்மரை பாக்கலையேன்னா உங்களை கூட்டின்னு வந்தேன். எப்படி கூட்டின்னு வந்திருக்க? நான் என்ன பிரதிஜ்ஞை பண்ணிருக்கேன், நீ இப்ப என்ன காரியம் செஞ்சிருக்க, என்ன பிரதிஜ்ஞை பண்ணேன்? நாளைக்கு நான் பாண்டவர்களை அழிச்சிடுவேன். திரௌபதியை பாக்குறாள், அவள் அழிச்சிருவேன் நான் பிரதிஜ்ஞை பண்ணிருக்கேனேடா அப்படின்னு பல்ல கடிச்சுட்டு சொல்றார். பிரதிஜ்ஞை நான் அப்படி பண்ணிருக்கேன், நீ எதுக்கு இவ்வளவு கூட்டின்னு வந்து என்ன ஆசீர்வாதம் வாங்க வச்ச அப்படின்னு உடனே, நீங்க என்ன பிரதிஜ்ஞை பண்ணீர் சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கிறான். நான் பூமியை நாளைக்கு அபாண்டவமா பண்ணிடுவேன் அப்படின்னு பிரதிஜ்ஞை பண்ணிருக்கேன். அப்படி அல்ல, நீங்க என்ன பிரதிஜ்ஞை பண்ணீங்க தெரியுமா? திரௌபதியை காண்பிச்சு கேட்கிறா. திரௌபதியை கை நீட்டி காட்டி கிருஷ்ணன் சொல்றான், இதோ மங்களமா இருக்கிற திரௌபதிய நாளை தினம் அமங்கலமாக பண்ணுவேன் அப்படின்னு பிரதிஜ்ஞை பண்ணிருக்கேன். இப்ப நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்க தெரியுமா? அமங்கலமா ஆக வேண்டிய திரௌபதிய மங்களமாவே வைப்பேன் அப்படின்னு இப்ப ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். இதுல எது கரெக்ட்? எந்த ஆசீர்வாதம் சிரேஷ்டம்? மங்களமா சௌபாகியத்தோட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அமங்கலமா ஆக்குவேன்னு நீங்க பிரதிஜ்ஞை பண்ணேளே, உங்க அப்படி ஒரு பிரதிஜ்ஞையை பண்ணி தொலைச்சு அபச்சாரம் பண்ணிட்டேன்னு உங்க அபச்சாரத்தை தீக்கிறதுக்காக அமங்கலம் ஆக வேண்டிய ஒரு ஸ்திரீய மங்களமா வைப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ண வச்ச உங்களை நானு. அதனால நான் பண்ணது தப்பே இல்லைங்கிறான் கிருஷ்ணன். தப்பே இல்ல நான் பண்ணது இல்ல கிருஷ்ணா, புத்தி சுவாதீனத்தோட நான் பண்ண பிரதிஜ்ஞை அபாண்டவமா பண்ணுவேன்னு தான். அதனால அததான் நான் நிறைவேற்றணும். இது நான் எப்படி நான் நிறைவேற்ற முடியும்? இத சுவாமி நான் சொல்லிட்டேன், தர்ம சூக்ஷ்மம் இதுதான்னு சொல்லிட்டேன், அதனால இனிமே என்ன பண்றேனோ அது உங்க இஷ்டம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. கிருஷ்ணா எனக்கு இப்ப கோவம்லாம் உன் மேல, வேற யார் மேலயும் இல்ல. எனக்கு இப்ப என்ன தெரியுமா, என் பிரதிஜ்ஞைய பங்கம் பண்ணல, நான் நாளைக்கு பண்ண வேண்டிய பிரதிஜ்ஞைய பண்ண விடாம பங்கம் பண்ணிட்டல்ல, இனிமே ஓ பிரதிஜ்ஞையை நான் பங்கம் பண்றேன் பார். மூணாவது சபதம் ஓ பிரதிஜ்ஞையை நான் பங்கம் பண்றேன். முதல் சபதம் பாண்டவர்களை அபாண்டவமா பண்ணுவேன், பூமி அபாண்டவமா பண்ணுவேன். ரெண்டாவது சபதம் திரௌபதிய மங்களமா வைப்பேன், தீர்க்க சுமங்கலாபமா. மூணாவது சபதம் கிருஷ்ணா ஓ பிரதிஜ்ஞையை நான் பங்கம் பண்றேன். இந்த யுத்தத்துல நீ ஆயுதத்தையே எடுக்க மாட்டேன்னு சொன்னிய, நாளைய தினம் யுத்த களம் எழுதி வச்சுக்கோ, உன்னை நான் சக்கரபாணியா பாப்பேன் யுத்த களத்துல, எனக்காக நீ ஆயுதத்தை எடுப்பாய் போ அப்படின்னதும், சரி பண்ணிக்கோ போ, ஏதோ போற காலத்துல எதையோ வளரிட்டு கிடக்குற, போ பண்ணு. ஆனா அதெல்லாம் நிறைவேறாது, அதுக்கு ஒரு யுக்தி நான் வச்சிருக்கேன், அதெல்லாம் நிறைவேறாது. என்ன யுக்தி நீ வச்சிருக்க, என்ன யுக்தி வச்சிருக்க அப்படின்னா உடனே கிருஷ்ணன் சொல்லிட்டு செய்,
பீஷ்மர் கேக்குறார், சொல்லிட்டு செய், எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய். சொல்லாம, சொல்லிட்டே பண்றேன், எனக்கு என்ன பயமா, சொல்லிட்டே பண்றேன். சிகண்டி இருக்கால, சிகண்டி உங்க எதிரில வந்தா நீங்க ஆயுதத்தை எடுக்க மாட்டேனோ, அந்த சிகண்டி எந்த திண்ணையில படுத்துட்டு இருக்கான்னு நான் போய் தேடி கண்டுபிடிச்சு அவன் சிண்டை பிடிச்சு இழுத்து அந்த சிகண்டிய கொண்டு வந்து என் அர்ஜுனனுடைய ரதத்துல நான் நாளைக்கு நிறுத்துறேன் பாருங்க. அப்ப நீங்க ஆயுதத்தை கீழே வைக்கிறீங்களா, நான் ஆயுதத்தை எடுக்கிறேன், நான் பாக்கலாம். சரி பாக்கலாம் 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 போடா அப்படின்னு ரெண்டு பேருமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு கிளம்பினார்கள். திரௌபதி இவர் ஏதோ வளரின்னு இருக்கார், வா கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டாலாம் கிருஷ்ணன். அப்படி அடிச்சானே லூட்டி அன்னைக்கு என்கிட்ட வந்து அத தியானம் பண்றாரு இன்னைக்கு பீஷ்மர். என்கிட்ட அடிச்ச லூட்டி எனக்கும் திரௌபதிக்கும் கிருஷ்ணனுக்கும் தான் தெரியும் இந்த விஷயம். பாண்டவாளுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. இப்பதான் பீஷ்மர் சொல்றார், அன்னைக்கு அடிச்சாண்டா இப்படி ஒரு லூட்டி என்கிட்ட வந்து ஒரு 5 நிமிஷத்துல எனக்கு கலக்கடிச்சுட்டு போயிட்டாலாம். இப்ப என்ன பேசினேன் என்ன செஞ்சேன் ஒன்னும் புரியல, கலக்கடிச்சுட்டு போனா ஒரு 5 நிமிஷத்துல. என்ன அத்தகைய கிருஷ்ணன் அடுத்த நாள் யுத்தத்துல என்ன பண்ணான்னு தெரியுமா? 9வது நாள் யுத்தமாவது யுத்தம் நடக்கிறது. அதிகோரமான யுத்தம். ஒரு 75 வயசு கழவர் ஒரு 75 வயசு பையனை போல யுத்தம் பண்ணா எப்படி இருக்கும், அது போல அதிகோரமா பயங்கரமான யுத்தம் பண்ண. அந்த பயங்கரமான யுத்தம் ஏன் பீஷ்மர் பண்றாரு அப்படின்னா கிருஷ்ணன் ஆயுதத்தை எடுக்க வைக்கணும். அதுதான் அவருக்கு. அவர் பண்ண அந்த 2 பிரதிஜையெல்லாம் அவர் விட்டுட்டார். அவருடைய ஒரே போக்கஸ் இப்ப என்னன்னா கிருஷ்ண சக்கரபாணியா பார்க்கணும். அது ஒண்ணுதான் அவருக்கு. அதனால அதிபயங்கரமாக யுத்தம் பண்ண அந்த சமயத்துல அர்ஜுனன் பாக்குறான், அடடா கிருஷ்ணா இது மாதிரி யுத்தம் நான் பார்த்தது இல்ல, இந்த மாதிரி யுத்தத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. அட போடா அருமையான யுத்தம் பாருடா, இது அருமையான யுத்தம், இப்படின்னா இருக்கணும் யுத்தம்னா அப்படிங்கிறான். ரதத்தை எடுத்துட்டு சிறுன்னு பீஷ்மரை நோக்கி போறான். இரு கிருஷ்ணா போகாத, எனக்கு பயமா இருக்கு, வா அப்படியே திரும்பிடலாம், வா திரும்பிடணுமா? என்ன அர்ஜுனா பேசுற, புறமத்துக்கு காட்டிட்டு நீ ஓடுறியா? அதெல்லாம் கூடாது. பரவாயில்ல கிருஷ்ணா, முடியல, என்ன எல்லாம் முடியும், வா போலாம். இல்ல எல்லாரும் ஓடுறாளே பாரு, எல்லா ராஜாக்களும் ஓடிட்டா பாரு, அவளுக்கெல்லாம் நானா சாரதி, உனக்கு தானே நான் சாரதி, வாடா போலாம், வா போலாம். அவளுக்கெல்லாம் நான் இல்லையே சாரதி, உனக்கு தானே நான் சாரதி, வா போலாம், போய் யுத்தம் பண்ணலாம், வா. இல்ல கிருஷ்ணா, இத இப்படி புறமுதுக்கு காட்டின்னு போனா அவமானம்னு எல்லாம் நினைக்காத. ஒரு தாத்தா பெரம்பெடுத்துட்டு டே அடிப்பேன்டான்னு ஓடி வந்தா ஒரு பேரம் பயந்துட்டு ஓடுறது சகஜம் தானே. அதனால என் தாத்தா ஏதோ அடிக்க வராரு, நான் ஏதோ ஓடுறேன்னு இருக்கட்டுமே, பரவாயில்ல, உனக்கு தான் தாத்தா, எனக்கு தாத்தா இல்ல இவர், எனக்கு எந்த அபிமானமும் இல்லை இவர்கிட்ட. உனக்கு வேணா தாத்தா, நீ வேணா ஓடுவ. அப்புறம் நான் கிருஷ்ணன் ரதத்தை திருப்பிட்டாம்பா. நாளைக்கு அர்ஜுனன் போனான்னு சொல்ல மாட்டா யாரும். அர்ஜுனன் யுத்தம் பண்ணலாம் தான் இருந்தா, கிருஷ்ணன் தான் ரதத்தை திருப்பிட்டான் அப்படின்னு என் மேல என்ன வந்து விழும் படி. அதனால அதெல்லாம் இல்ல, எனக்கு இவர் தாத்தாவே இல்ல, எனக்கு இவர் மேல எந்த அபிமானமும் இல்ல அப்படின்னு நேரா ரதத்தை எடுத்துன்னு பீஷ்மரை நோக்கி போக, அப்படி பீஷ்மரை நோக்கியே போச்சு. அர்ஜுனன் பாக்குறான்னு, ஹே ராஜாதி ராஜாக்களே, யாரும் ஓடாதீங்கோ, புறமுதுக்கிட்டுன்னு ஓடினா நமக்கு அவமானமா, கிருஷ்ணன் சொல்லிட்டான். அதனால யாரும் ஓடாதீங்கோ, முன்னாடி வாங்கோ, என் பின்னாடி வரும நெல்லுங்கோ, யுத்தத்தை நான் பார்த்து சமாளிக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொன்ன உடனே கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துடுது. கோபம் யார் மேல? பீஷ்மர் மேல. ஏன்னா அர்ஜுனன் பேசினதுக்கு அர்ஜுனன் மேலதானே கோபம் வரணும், கோபம் பீஷ்மர் மேல வருது. ஏண்டாப்பா, உனக்கு இங்க எதிரில உனக்கு வச்சிர கவச்சமா இங்க ஒருத்தன் நான் உட்காந்து உன்னை ரட்சிச்சுட்டு இருக்கேன், என்ன பார்க்க மாட்டியா? பின்னாடி அங்க அவளே பயந்துட்டு ஓடுற ராஜாக்கள் எல்லாம் பார்த்து ஓடாதீங்கோ வாங்கோங்கிற. உன்னை இந்த அளவுக்கு புலம்ப விட்டவர் இவர் தானே, இந்த பீஷ்மர் தானே. என்ன பண்றேன் பார், இந்த பீஷ்மரை நான் இன்னைக்கு என்ன பண்றேன் பார், உன்னை இந்த அளவுக்கு புலம்ப விட்ட இந்த பீஷ்மரை நான் இன்னைக்கு என்ன பாடுபடுத்துறேன் பார் அப்படின்னு சல்லுன்னு ரதத்துல இருந்து கீழே குதிச்சு, திருத்த ரத சரணோப்யயாச்சலத்குஹும் ஹரிரிவ ஹந்துமிபம் கதோத்தரீயஹ ஸ்வநிகமமபஹாய மத்ப்ரதிஜ்ஞாம் த்ருதமதி கர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தஹ த்ருதரத சரணோப்யயாச்சலத்குஹும் ஹரிரிவ ஹந்துமிபம் கதோத்தரீயஹ. அப்படி அந்த கண்ணபிரான், என்னுடைய அர்ஜுனன் நீ படுத்துற, உன்ன நான் என்ன பாடுபடுத்துறேன் பாரு அப்படின்னு ஜல்லுன ரதத்துல இருந்து கீழே குதிச்சு திருத்த ரத சரண ரத சக்கரத்தை கையில எடுத்தான். வாஸ்தவமான அந்த சுதர்சன சக்கரத்தை கையில எடுக்கல, ரத சக்கரம். அதாவது இந்த நம்ம காருக்கெல்லாம் ஸ்பேரா ஒரு வச்சிருப்போம்ல, ஸ்டெப்னி, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வீல் வச்சிருப்போம் இல்லையா டிக்கில, அது போல ரதத்தை ஓட்டுற சாரதிலாம் கூட ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வீல் வச்சிருப்பா, ஒரு சக்கரம் வச்சிருப்பா. ஏன்னா அந்த சக்கரம் ஒருவேளை யுத்தத்துல கைண்டு போயிடுச்சுன்னா அடுத்த சக்கரத்தை எடுத்து மாட்டணும். அது போல அந்த ரத சக்கரத்தை கையில எடுத்தான். திருத்த ரத சரணோப்யயாச்சல
சலத்குஹு. நான் ரத சக்கரத்தை கையில எடுத்து ஒரு சுழட்டி கண்ணபிரான் ராமபிரான் ஒரு துரும்பை எடுத்து அதுவே பிரம்மாஸ்திரமாலியோ அது போல கண்ணபிரான் ரத சக்கரத்தை எடுத்த உடனே அதுவே சுதர்சனம் போல அக்னி ஜுவால தீப்பொறி பத்திண்டா அது அப்படி கிளம்ப அத கையில எடுத்தவன் போட மாட்டானோ பீஷ்மர் மேல. அப்படி இறங்கி பீஷ்மரை நோக்கி ஓடுறான். அப்படி பீஷ்மரை நோக்கி இப்படி ஓடி என் அர்ஜுனனை பாடுபடுத்துறேன், உன்னை நான் படுத்துறேன் பார் அப்படின்னு திருத்த ரத சரணோபியா சலத்குஹு அப்படி இறங்கரிச்சு அந்த வேகத்துல அந்த உத்தரியம் கழண்டு அப்படி ரதத்து மேல விழுந்துதான். ஆத்திரக்காரன் எப்படி இருப்பானோ அப்படியே காட்டணும். ஆத்திரக்காரன் தன் சிண்டு அவுந்தது, தன்னுடைய உத்தரியம் அவுந்தது, கச்சா அவுந்தது, எதையும் கவனிக்காம அதை அப்படியே கையில பிடிச்சுட்டு அப்படி ஓங்கி அடிக்க வருவான். அது போல உத்தரியம் கழண்டு விழுந்தது கூட தெரியாம அடிக்கிறேன் பார் பீஷ்மரா, அத்தோ பீஷ்மகா அப்படின்னு உத்தரியம் கழண்டு விழுந்ததுப்பா. நீ பாத்தியா அர்ஜுனா? நான் பார்த்தேன். இறங்கி வரைச்சு உத்தரியம் கழண்டு விழுதுடா கிருஷ்ணன், உத்தரியம் உழுந்துடுத்த எடுத்து போட்டுட்டு வா அப்படின்னு நான் இங்க கத்தின்னு இருக்கேன் தெரியுமா? அந்த உத்தரியத்தை அவிழ்ந்து விழுந்தது கூட தெரியாம உன்னை அடிச்சு தொலைக்கிறேன் பார் அப்படின்னு ஓடி வந்தானே. எதுக்கு உத்தரியத்தை போட்டு வந்தா? அப்படி உத்தரியும் கீழே அப்படி என்ன கண்ணபிரானுக்கு என்ன தெரியாதுன்னு அதுவும் ரவிகர கௌரவர் ஆம்பரம் தானே அத்தகைய பீதாம்பரத்தை கீழே நழுவ விட்டுட்டா வருவான் கிருஷ்ணன். அப்படி எதுக்கு அப்படி நழுவ விட்டுட்டு வராருன்னா எதிரில இருக்கக்கூடியவர் பீஷ்மர் அந்திம காலமா இருக்கிறதுனால தன்னுடைய விசாலமான வட்சஸ்தலத்தை திறந்து அதுல இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய கட்டாட்சமும் அவருக்கு போகட்டும் அப்படின்னு வட்சஸ்தலத்தை காண்பிச்சுட்டே வரானா. என்னுடைய விசாலமான வட்சஸ்தலத்தை பார் அப்படிங்கிற ரீதியில வரானாம். பிறகு அர்ஜுனனுக்கு ஒரு ரட்சை போல போட்டுட்டு போனானா. நான் இல்லாத சமயத்துல ஏதாவது ஒரு பானம் வந்து அர்ஜுனன் அடிச்சிட போறதே இந்த உத்தரியமே இருந்து காப்பாத்தட்டும் அப்படின்னு போட்டுட்டு போனானாம். மேல வேற ஒரு க்ஷணமா இருந்தாலும் அர்ஜுனனுக்கு யாராவது நான் சாரத்தியம் பண்றேன்னு வந்து உட்காந்துற போறாளே. என்ன பார்த்த சாரதிங்கிற டைட்டில் ஏன் ஒருத்தனுக்கே இருக்கணும், வேற யாருக்கும் இருக்க கூடாது. அதனால ஏன் இப்ப கிருஷ்ணன் தான் இல்லையே, ஒரு 5 நிமிஷம் அர்ஜுனனுக்கு வேணா நம்ம சாரத்தியம் பண்ணுவோம், யாராவது வந்து சாரத்தியம் பண்ணிட போறாளே. அதனால நம்ம ட்ரெயின்லயோ பஸ்லயோ போனா நம்ம கர்ச்சீஃப் அப்படி தூக்கி போடுவோமே, நமக்கு சீட்டு இது ஏன் சீட்டுன்னு போடுவோம்ல. அது போல இங்க கிருஷ்ணன் இது ஏன் சீட்டு, யாரும் வந்து இங்க உட்காரக்கூடாது, நான் வந்துருவேன், இந்த பீஷ்மரை அடிக்க போறேன், இதோ வந்துருவேன் அப்படின்னு தனக்கான ஆசனத்தை போட்டு போறான். பிறகு அங்க கபித்வஜனாக ஆஞ்சநேயர் இருக்கார் தன்னுடைய கொடியில, அர்ஜுனனுடைய கொடியில. அவர் என்ன சொல்லியிருக்கார், கிருஷ்ணன் இருக்கிற வரைக்கும் தான் அங்க இருப்பேன் இருக்கார் பீமசேனன்ட்ட. அதனால இப்ப கிருஷ்ணன் இறங்கி கிளம்பிட்டான்னு அவர் கிளம்பிட போறாரே, அதனால உத்தரியம் இருக்கிறதுனால நான் இங்கதான் இருக்கேன், நான் எங்கேயும் போல அப்படின்னு அந்த ஆஞ்சநேயருக்கான செய்தியாக அங்க போட்டுட்டு போனான். பிறகு குதிரைகள் அடங்காம போயிட போறதே சாரதி இல்லாததுனால அந்த குதிரைகளுக்கு என்னுடைய உத்தரியத்தினுடைய சாயல்னால கிருஷ்ணன் இருக்கான்னு அது தெரிஞ்சுக்கட்டும். அதனால அப்படின்னு உத்தரியம் விழுந்ததுக்கு இவ்வளவு வியாக்கியானம் இருக்கு. அங்க எதிரில கிருஷ்ணன் பார்த்த உடனே ஹே ஹே புண்டரி காக்ஷா தேவதேவ நமோஸ்துதே. பீஷ்மர் சிரசு மேல கை குபிச்சு ஹே கண்ணா வா, தாமரை கண்ணா வருக வருக, வா வா என்ன அடி கிருஷ்ணா, ஆசை தீர என்ன அடி, சிகண்டி அடிச்சு நான் போக வேண்டி இருக்க, கிருஷ்ணனுடைய சக்கரத்தினால பீஷ்மர் போனார் அப்படிங்கிற பெருமையை எனக்கு கொடுக்க வரையும் தாமரை கண்ணா வா அப்படின்னு பீஷ்மரும் ஹே புண்டரி காக்ஷா தேவதேவ நமோஸ்துதே. உன்னுடைய பிரதிஜையை கூட விட்டுட்டு உன்னுடைய பக்தனுக்காக என் பிரதிஜையை நிறைவேற்றணும்னு வந்தியேப்பா. ஏன் நீ நினைச்சிருந்தா இதை விட்டுருக்கலாம் இல்லையா, நான் நன்ன யுத்தம் பண்றச்சேவே பீஷ்மருடைய கை இழுத்துக்கட்டும் அப்படின்னு நீ அங்க உட்காந்து சொல்றச்சேவே என் கை இழுத்துட்டு போயிட போறது, அவ்வளவுதானே. அதுக்காக நீ உன் பிரதிஜையை விட்டுட்டு எனக்காக சக்கரபாணியா காட்சி கொடுக்கறியே, அத்தகைய கண்ணா உன்னை நான் வணங்குறேன், உன் மேல எனக்கு காதல் பெருகிறது. ஸ்வனிகமம் அபகாயமத் பிரதிஜ்ஞா, உன்னுடைய பிரதிஜையை கூட விட்டுட்டு பக்தனுடைய பிரதிஜையை காப்பாத்துறேன்னு வந்தியே. ரிதமதி கர்த்தும் அவ प्लुतोरतस्तः धृतरथचरणोऽभ्ययाचलत् गुहुं हरिरिव हन्तुमिवं गतोत्तरीयः.
உத்தரிய அப்படி உத்தரியத்தை கூட போட்டுட்டு எனக்காக வந்து எனக்கு அத்தகைய ஒரு காட்சி யாருக்கு கிடைக்கும் அத்தகைய பாக்கியம். பிறகு அர்ஜுனன் வந்தான், கிருஷ்ணன் தடுத்தான். கிருஷ்ணா வேண்டாம், இவரை நீ அடிக்காத, நீ ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணிட்டு ஆயுதத்தை எடுத்துட்டியேப்பா, வேண்டாம், உன்னுடைய பிரதிஜையை பங்கம் பண்ணாத, எனக்காக பங்கம் பண்ணாத, இத நான் பாத்துக்கிறேன், பீஷ்மரை நான் அடிக்கிறேன், நீ சாரதியா இரு, நீ ரத்தியாக ஆகாத, இத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பீஷ்மரை அடிக்காதேன்னு கிருஷ்ணன் சமாதானம் பண்ணி அர்ஜுனன் அழைச்சின்னு வந்தான். அதனால அப்ப கிருஷ்ணன் அடிக்க போனவன் அடிக்க போகல, அது அப்படியே திரும்ப வந்துட்டான். ஆனா எனக்காக அத்தகைய சக்கர பாணியா அன்னைக்கு தரிசனம் கொடுத்தியே, அத்தகைய கண்ணன் மேல என்னுடைய காதல் பெருகட்டம் அப்படின்னு பீஷ்மர் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இன்னும் சில ஸ்லோகங்கள் இருக்கு பீஷ்ம ஸ்துதியில. அதை இன்றைய தினம் இந்த கதோத்தரியகான உத்தரியம் அழுந்த கிருஷ்ண வக்ஷஸ்தல லட்சுமியோட பார்த்தோங்கிற ஆனந்தத்தோட இன்றைய தினம் முடிச்சுப்போம். மேற்கொண்ட அடுத்த வாரம் பீஷ்ம ஸ்துதி தொடரும். நவநவரசபரிதம் திவ்யம் நாராயண முககலிதம், நவநவரசபரிதம் திவ்யம் நாராயண முககலிதம், நளினாசன தேவ பிரததோ நாரத முனயே த்வாம் தேவா ஜய ஜய பாகவத, ஜய ஜய பாகவத தேவா, ஜய ஜய பாகவத, ஜய ஜய ராதா கிருஷ்ண ஸ்வரூபா, ஜய ஜய பாகவத தேவா, ஜய ஜய பாகவத. அடியே